வணக்கம் நண்பா. கதையோட ஆரம்பமே ஒரு அழகான பொண்ணு பயத்தோட யாரையோ பார்த்து பயந்து நடங்குற மாதிரி காட்டுறாங்க. இவன் பேரு ஷைஷுகி, இந்த கதையோட ஹீரோ. அதோட இந்த நாட்டோட பெரிய தளபதி இவ பேரு யுன்ஷி, ஜோ ஃபேமிலியோட மருமக, இந்த கதையோட கதாநாயகி. அதோட நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் கூட. ஆனா இப்ப இவ நம்ம ஹீரோவோட தம்பி பொண்டாட்டி. புரியலையா? வாங்க கதைய பாத்துருவோம். நீ எப்படி உயிரோட இருக்க? இது ஷாக்கா இல்ல செத்தவன் எப்படி வந்தான்னு பயமா? கிட்ட வராத, நான் இப்ப வேற ஒருத்தரோட மனைவி. எப்படி நீ இப்படி பேசுவ? நான் 7 வருஷமா உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா திரும்ப வந்து பார்த்தா என் தம்பியோட மனைவின்னு சொல்ற. நான் உயிரோட இருக்கும் போதே என் பொண்டாட்டி எப்படி இன்னொருத்தனோட மனைவி ஆவா? சொல்லு, எப்படி உன்னால இதை பண்ண முடியுது? அது நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க. ஓ, செத்துட்டேன்னு சொன்னாங்களா? அத நம்பி வேற ஒருத்தனை கட்டிப்பியா? என்ன தொடாதீங்க, நான் இப்ப வேற ஒருத்தரோட மனைவி. இது தப்பு. தப்பா? நீ பண்ணதை விட தப்பா? அப்ப யுன்ஷியோட ஹஸ்பண்ட் வரான், அதாவது ஹீரோவோட தம்பி. இவன் பேரு ஜோயுவான். நாம இவனை ஃபியான்சின்னு கூப்பிடுவோம். யுன்சி, ஏதாவது பிரச்சனையா? அவனை போக சொல்லு. அவரு என் புருஷன். அவன் புருஷனா? அப்ப நான் யாரு? இப்ப அவனை போக சொல்றியா? இல்ல யுன்ஷி, உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் இல்ல, லேசா தலைவலிதான். நீங்க போங்க, நான் தூங்கணும். தலைவலியா? நான் உன்ன வைத்தியரை வர சொல்லவா? இல்ல இல்ல, தூங்கி எழுந்தா சரியாயிரும். நீங்க போங்க. சரி யுன்ஷி, நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது ஜன்னலை பாத்துறான். அவனுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான்னு. உடனே எதுவும் சொல்லாம அவனோட பையனை நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு அதுக்கு அவளை ரெடியாவுன்னு சொல்லிட்டு அவன் போக, ஃபியான்சி போனதும் நம்ம ஹீரோயினிய பார்த்து சொல்றான், அப்படின்னா நான் போனதும் அவனை கட்டிக்கிட்டதும் இல்லாம அவனுக்கு ஒரு குழந்தையையும் கொடுத்துருக்க. என்ன பொண்ணுடி நீ? நீ என்னை எப்படி வேணா நினைச்சுக்கோ, ஆனா என் குழந்தைய எதுவும் பண்ணிடாத. ஓ, அப்ப அவன் குழந்தைதான் உனக்கு முக்கியம். சரி சொல்லு, அவன்லாம் ஒரு ஆளா? அவன் இளவரசரோட ஆலோசகர் மட்டும்தான். ஆனா அண்ணா, இந்த நாட்டோட பெரிய தளபதி. என்கிட்ட இல்லாத பவரே இல்ல. என்னை விட அவன் எந்த விதத்திலடி வசந்தவன் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இப்பதான் நீ பெரிய தளபதி ஆயிட்டியே. நீ நினைச்சா பணக்கார பொண்ணுங்க இளவரசிகளை உன் மனைவி ஆக்க முடியும். ஆனா நீ வேற ஒருத்தரோட மனைவி மேல ஆசைப்படுற. வெக்கமா இல்ல? வெக்கமா? நான் ஏன்டி வெக்கப்படணும்? நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி நீ. ஆனா நான் செத்து போயிட்ட நியூஸ் வந்ததும் அடுத்த நாளே நீ வேற ஒருத்தனை கட்டிக்கிட்ட. ஆனா கவலைப்படாத, நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நான் பட்ட வேதனைய நீயும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, கட் பண்ண அடுத்த நாள் வர இப்ப ஹீரோ அபிஷியலா வார்ல வின் பண்ணி நாட்டுக்குள்ள வரான். அவனை ஹீரோவோட தம்பியான நம்ம ஃபியான்சி வெல்கம் பண்றான். இவன் ஹீரோவோட தம்பினாலும் கூட பிறந்தவன் இல்ல. ஹீரோவோட அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ஃபியான்சியோட அம்மா ஹீரோவோட அப்பாவை மைக்கி 2வது தரமா வந்திருப்பாங்க. சோ ஹீரோவோட சித்தி பையன் தான் இந்த ஃபியான்சி. இவ ஃபியான்சி ஹீரோ கிட்ட அரசர் தர சொன்னதா ஆணைய தர. அப்ப ஹீரோ ஃபியான்சி கிட்ட 7 வருஷம். எப்படி 7 வருஷம்? எல்லாமே மாறி போச்சு. என் வீக்கான தம்பி இப்ப இளவரசனோட ஆலோசகர். சரி சொல்லு, எப்படி இருக்கா என் பொண்டாட்டி? மன்னிக்கணும், அவ இப்ப ஏன் பொண்டாட்டி. அதோட இது உன்னோடது தானே? தெரியும், நேத்து நீ தானே அவளை பார்க்க வந்த. ஓ தெரியுமா? ஆமா தெரியும், அதனாலதான் சொல்றேன், அவளை மறந்துடு. இப்ப அவ ஏன் பொண்டாட்டி. பழச மறந்துட்டு புது வாழ்க்கைய வாழு. உன்னை வான் பண்றேன், அவளை விட்டு விலகி போ. நீ என்ன வான் பண்றியா? டே தம்பி உடையான், என்கிட்ட இருந்து நீ எதை பறிச்சியோ அதை எல்லாத்தையும் நான் திரும்ப அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக, கட் பண்ண சூ ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க தான் ஃபியான்சியோட அம்மா. அது அவனோட தம்பியோட பொண்டாட்டி, அதாவது ஃபியான்சி தம்பியோட ஒய்ஃபு. அப்பாவை சொல்றா, ஹீரோவோட என்டையர் ஃபேமிலியும் யாரோ அழிச்சிட்டாங்க, அவனையும் யாரோ கொன்னுட்டாங்க. ஆனா இப்ப அவன் 7 வருஷத்துக்கு பிறகு திரும்ப உயிரோட வந்திருக்கான். அதுவும் சாதாரணமாவா? பெரிய தளபதியா மாறி வந்திருக்கான். இதுல உங்க மூத்த பையன் வேற அந்த ஹீரோயினி கிட்ட என்ன இருக்குன்னு அவளை கட்டிக்கிட்டாருன்னு தெரியல. உனக்கு தெரியாதுடி, ஹீரோ இறந்த பிறகு இவன் பைத்தியம் ஆயிட்டான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உடனே அரசர் கிட்ட போய் கேட்டான். ஏன் தெரியுமா? அரசர் ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் கொல்ல சொன்னாரு. ஹீரோயினிக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு தான் இவன் அவளை கட்டிக்கிட்டான். ஆனாமா யுன்ஷி இன்னும் நம்ம ஃபேமிலியோட ரிஜிஸ்டர்ல ஐக்கியமாகலையே. நாம ஏன் அவளை தீர்த்து கட்ட கூடாது? பைத்திய மாதிரி பேசாத. இப்ப ஹீரோ வேற திரும்ப வந்துட்டான். அவன் இருக்கும்போது அவளை ஏதாவது பண்ணா நம்மள காலி பண்ணிடுவான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்க, அப்ப யுன்ஷி வர
அதாவது நம்ம ஹீரோயினி வரா. உடனே அவங்க ஹீரோயினிக்கு ஏதோ ஒரு மருந்து தர, உன்னை அவன் கட்டிக்கிட்டு 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்துல ஒரு குழந்தை தான் உன்னால தர முடிஞ்சது. இதுல அவங்க கிட்ட இன்னொரு பொண்ணை கட்டிக்க சொன்னா அவன் முடியாதுன்னு சொல்றான். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும். அதோட இந்த ட்ரெஸ்ஸை போய் ரெடி பண்ணு, நாளைக்கு நடக்க போற செரமனில இதை தான் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை தராங்க. உடனே அவ அதை ரெடி பண்ண, அப்ப கையில அடிபட்டுருது. அத ஜோ யுவான் பாத்துறான், அதாவது ஃபியான்சி. நீ இதெல்லாம் பண்ற, சுஷிய பண்ண சொல்ல வேண்டியதானே? நான் ஏற்கனவே எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன், ஆனா நான் தான் செய்யறேன்னு அவங்க சொல்றாங்க. இவ பேரு ஷோஷி, நம்ம யுன்ஷியோட வேலைக்காரி. நான் ஜோ ஃபேமிலியோட மருமக. ஒரு மருமகளா இது என் கடமை தானே, புரியுது. ஆனா இப்போ கூட அவங்க உன்னை ஒரு வேலைக்காரியா தானே பாக்குறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. நான் அரசர்கிட்ட பேசி உன்னை ஒரு நோபல் லேடியா மாத்த சொல்றேன். அத பத்தி அப்புறம் பேசுவோமே, நீங்க போய் தூங்குங்க. உடனே அவன் போக, அவன் போனதும் அந்த வேலைக்காரி பொண்ணு சொல்றா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு நல்ல மனைவியாவும் ஒரு நல்ல மருமகளாவும் இருந்தீங்க. ஏன் உங்க ஃபியான்சி கிட்ட இன்னொரு பொண்ணை கட்டிய கூட சொன்னீங்க, ஆனா அவர்தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா உங்க அத்தை உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அத கூட நீங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா அவங்க உங்களையும் சரி உங்க பையனையும் சரி இன்னும் ஃபேமிலியில ஏத்துக்கவே இல்ல. பெரிய தளபதிக்கு மட்டும் உங்க 2 பேர் பத்தின உண்மை தெரிய வந்தா, இங்க பாரு, இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா ஹீரோக்கு. என்ன மன்னிச்சிரு ஷைஷுகி, நீ செத்துட்டேன் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனா இப்ப எதையும் மாத்த முடியாது, என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் அவாய்ட் பண்றதே என்னால உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அப்படின்னு அவ மனசுக்குள்ளேயே நினைச்சுக்க. இப்ப அடுத்த நாள் வர அவங்க சொன்ன செரமனி நடக்க, அப்ப நம்ம ஹீரோ அவன் ஆட்களோட அங்க வரான். டேய், நீ எதுக்கு இங்க வந்த? ஓ அதுவா, சின்னம்மாவா வாழ்த்திட்டு போகதான் வந்த. அதோட என் மனைவியையும் கையோட கூப்பிட்டு போக வந்த. என்ன பாக்குற? வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன பேசுற? நீ புத்தியோட தான் பேசுறியா? அவ என் வீட்டு பொண்ணு, உன் வீட்டு பொண்ணா? ஆனா அவ பேரை கூட நீங்க இன்னும் உங்க ஃபேமிலியில சேர்த்துக்கலையே. எதுக்கு நடிக்கிற? பாசம் இருக்கிற மாதிரி உன் பையனுக்கு வேற பொண்ணு கிடைப்பா, அவளை நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, நம்ம யுன்ஷி இருக்கால, அவ தன்னோட வேலைக்காரி கிட்ட என்னவோ பண்ண சொல்றா. உடனே அவளும் அவசர அவசரமா அங்க இருந்து போக, என்ன பேசிட்டு இருக்க? அவ இப்ப என் மனைவி. உன் மனைவியா? டேய், நான் அவளை தொட்டு தாலி கட்டினவ. அதோட எங்க 2 பேருக்கும் இன்னும் டைவர்ஸ் கூட ஆகல. இருக்கலாம், ஆனா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அதோட ஒரு குழந்தை கூட இருக்கு. ஹேய், எத்தனை குழந்தை இருந்தா எனக்கு என்ன? இவ எனக்கு மட்டும்தான். என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போலாம். உடனே அவளை கூப்பிட்டு போக பாக்குறான். அப்ப யுன்ஷியோட குழந்தை வந்து அவனை தடுக்க, அவனை கண்டுக்காம அவளை கூப்பிட்டு போக பாக்குறான். அப்ப வேலைக்காரி வந்து ஒரு பேப்பரை யுன்ஷி கிட்ட தரா. அதாவ ஹீரோ கிட்ட காட்டி, இங்க பாரு, இப்ப நான் உன் பொண்டாட்டி இல்ல, சட்டப்படி நம்ம 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. என்ன சொல்ற? நான் உனக்கு விவாகரத்து தரலையே. நீ தரல, ஆனா உன் அம்மா தந்துட்டாங்க. உடனே அதை வாங்கி பாக்குறான். கரெக்டா அவன் அம்மா சாகும் போதுதான் இந்த லெட்டரை தந்திருக்காங்க. அத பார்த்ததும் அவனோட கோபம் தலைக்கேறி அவளோட கழுத்தை பிடிச்சு கொல்ல பாக்குறான். நீ எப்படி இத பண்ணுவ? என் அம்மா சாகும் போது அவங்களை காப்பாத்தாம நீ இவனை கல்யாணம் பண்ணிருக்க, அதோட டைவர்ஸ் பேப்பர்லயும் சைன் வாங்கியிருக்க. நீ தப்பு பண்ற ஹீரோ. நீ பெரிய தளபதியா இருக்கலாம், உன்கிட்ட பெரிய பவர்லாம் இருக்கலாம், ஆனா என் வீட்டு பொண்ண நீ கிட்னாப் பண்ணா உன் பதவி மட்டும் இல்ல, உன் பவர், புகழ், ஏன் உன் உயிர் கூட போக சான்ஸ் இருக்கு. ஒரு பொண்ணுக்காக உன்னோட உயிரை விட்டுறாத. நான் செத்து பொழைச்சு வந்ததே இவளுக்காக தான். இவ இல்லாம நான் இல்ல, என் வாழ்க்கையும் இல்ல. இந்த பதவி, புகழ், பவர் எதுவும் அவ முன்னாடி ஒன்னும் இல்ல. அவ இல்லாம எதுவும் இல்ல. அவ வரணும். அவ வரலனா சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கிற யாரையும் உயிரோட விட மாட்டேன். யுன்ஷிக்கு புரிஞ்சு போயிடுது ஹீரோ என்ன சொன்னாலும் போக மாட்டான்னு. உடனே வேற வழி இல்லாம ஹீரோ கூட வரேன்னு சொல்றா. உடனே ஹீரோ அவளை கூப்பிட்டு போறான். அவன் கூட போகும்போது அவங்க கடந்த காலத்தை அவன் நினைச்சு பாக்குறா. இந்த வாழ்க்கையில எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். இல்ல, இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும் நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன விடுறா, நான் வேற ஒருத்தரோட மனைவி. அதோட எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. கிட்ட வராத, கிட்ட வந்தா நான் செத்துருவேன். அப்படின்னா என் கூட வாழ்றதை விட அந்த நாய்க்காக நீ சாக முடிவு எடுத்துட்டல. சரி, சாக முடிவு எடுத்துட்டனா நீ சாகாத, என்ன கொள்ளு. எப்ப நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டியோ அப்பவே நான் செத்துட்டேன். சோ என்ன கொன்னுரு, அதுக்கப்புறம் நீ போ இங்க இருந்து. உடனே அவளோட கைய பிடிச்சு அவன் செஸ்ட்ல குத்துறான். உனக்கு என்ன பைத்தியமா?
ஆமா, காதல் பைத்தியம். ஆனா இது முடிவில்ல, இதுதான் ஆரம்பமே அப்படின்னு சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்றான். ஆனா என்ன நினைச்சானோ தெரியல. உடனே அவளை பார்த்து, இங்க பாரு, என் மனசு மாறதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. அப்போ ஒருத்தன் வந்து ஃபியான்சி வந்திருக்கான்னு சொல்ல, உடனே ஹீரோ அவனை போய் பார்த்துட்டு அவளை போய் வீட்டுல விட்டுட்டு போயிடுறான். அவன் போனதும் யுன்ஷியோட மாமியார் கறி வந்து பலார்னு ஒண்ணு விடுறா. அதே நேரத்துல ஃபியான்சி வந்து அவளை கூப்பிட்டு போறான். கட் பண்ண யுன்சியை காட்ட அவ ஹீரோவோட துணியை பார்த்துட்டு தன்னுக்குள்ளேயே பேசிக்கிறா. பாத்தீங்களாமா, அவன் திரும்ப வந்துட்டான். ஆனா என்னால அவன் கூட இருக்க முடியாதுமா. ஆனா என்ன ஆனாலும் சரி, அவனை நான் பார்த்துப்பேன். யாரையும் அவனை காயப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு அவ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அந்த துணியை தூக்கி போட்டுடுறா. கட் பண்ணா ஃபியான்சியோட அம்மா மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அவ அந்த மாஸ்க் மேன் கிட்ட சொல்றா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன நீங்க தான் ஹீரோட ஃபேமிலியை முழுசா அழிச்சிங்க. ஆனா இப்ப அவன் திரும்ப வந்துட்டான். அதோட அவன் சின்ன ராஜாவுக்கு வேற வேலை செய்யறான். இன்னைக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் அவனை காண்டேத்த. ஆனா அவன் மசியவே இல்லை. அவன் மட்டும் எங்களை அட்டாக் பண்ணிருந்தா அவனோட பவர் அவன் இழந்திருப்பான். ஆனா அந்த ஹீரோயினி அவனை தடுத்துட்டா. அவளை ஒரு வழி பண்ணிடுற, அவசரப்படாத. அவனை நம்ம தடுக்கணும்னா இவதான் நம்ம ட்ரம் கார்டு. இவளை வச்சுதான் அவனை காலி பண்ணணும். அதனால அவளை எதுவும் பண்ணாது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ டைரக்டா ஹீரோயினியோட மாமியார் வீட்டுக்கே வந்துடுறான். ஹீரோவோட வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதால அவன் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பான்னு அவன் சொல்ல, அவனா உனக்கு ரூம் கட்டவா? தேவையில்லை, எனக்கு எங்க ரூம் வேணும்னு நானே பாத்துக்கிறேன். ஏன் டேஸ்டுக்கு ஏத்த ரூம் வெஸ்ட் பெவிலியன் தான். ஆனா அது ஏன் புருஷனோட ரூம் ஆச்சே. அப்படியா? அப்ப கண்டிப்பா அதுதான் என் ரூம். அதோட லின்யூ உன் புருஷன் தான் வீட்டுல இருக்கிறதே இல்லையே. சோ இனிமே அதுதான் என் ரூமே. அதோட இது உடைஞ்சு போச்சு, இத நீதான் சரி பண்ணணும். நானா? ஆமா நீதான். சரி, நான் கிளம்புறேன். உடனே அவன் போக அப்ப ஃபியான்சி வரான். நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட தான் எதிர்பார்க்கல. அதுவும் நேத்து நீயும் யுன்ஷியும் வந்து என்ன வாழ்த்துனீங்களாமே. என்ன கொடுமை சார் இது. எனக்கே இது தெரியல பத்தியா. அதுக்கு ஜோ சொல்றான், இப்பெல்லாம் நீ நிறைய விஷயங்களை மறந்து போயிடுற. என்ன பண்றது, வயசாயிடுச்சுல. ஆனா ஒண்ணு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நேத்து எனக்கும் யுன்ஷிக்கும் கசமுசா நடந்து போச்சாமே. அத நீ கேள்விப்பட்டியா? நீ சொல்றத நம்புறதுக்கு ஒண்ணும் நான் முட்டாள் இல்ல. ஆமா ஆமா, நீ வேற லெவல் தான்ப்பா. அதனால தானே இளவரசருக்கே ஆலோசகரான. சரி, அதான் நான் இங்க வந்துட்டேன்ல. கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பேன், என் பொண்டாட்டி இங்க இருக்கிற மாதிரி. அதோட நீ குழந்தை கேட்டியாமே, நான் அதை ரெடி பண்ணிட்டேன். இங்க பாரு, இந்த மாதிரி கேவலமான கேம் ஆனா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. அதோட யுன்ஷி உன் பொண்டாட்டின்னு சொன்னல, அப்படின்னா அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமே. அவளுக்கு ஒருத்தரை பிடிக்கலனா அவ செத்து கூட போவா. ஆனா அவன் கூட வாழவே மாட்டா. ஏன் கூட வாழ்றானா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா அவ மனசு ஓரத்துல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஆனா நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தனா அந்த கொஞ்ச நெஞ்சம் லவ்வும் டோட்டலா வெறுப்பா மாறிடும். பாத்துக்கோ. அதோட 7 வருஷம் ஓடி போச்சு. இந்த 7 வருஷமும் அவ உன்னை நினைச்சு வருத்தப்படவே இல்லை. என் கூட சந்தோஷமா இருக்கா. அதனாலதான் எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஆனா நீ இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தையே புடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக ஹீரோ செம காண்டாயிடுறான். கற்பனா யுன்ஷிய காட்ட அவ வம்ச மண்டபத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த லின்போன் வந்து அவகிட்ட, என்னக்கா அம்மா உன்னை பேர்க்கதான சொன்னாங்க. ஆனா நீ என்ன ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி சீன் போடுற. என்ன அந்த சைக்கோ பார்க்கணும்னு பண்றியா? இல்ல இல்ல, இது என்னோட கடமை தானே. அப்படியா? ஆனா நான் கேள்விப்பட்டேன் நீயும் ஜோவும் தெற்குக்கு போனப்பதான் ஷேயர் படம் தான். ஆனா நாள் கணக்கு இடிக்குதே. ஷேயர் உண்மையிலே ஜோவோட மகன் தானா? லூசு மாதிரி பேசாத. ஷேயர் ஜோவோட மகன் தான். அப்படியா? நான் கூட அப்படின்னு அவ ஏதோ சொல்ல வர அப்ப ஹீரோ அவ மேல ஒரு அம்பு விடுறான். யாரு இத பண்ணது சொல்லுங்க, யார் அது? இவனா? ஐயோ, மாட்டினா மண்டிய உடைச்சிருவானே. அவ என்னதான் என்னை ஏமாத்திருந்தாலும் அவ இப்பவும் என் ஃபேமிலியில ஒருத்தி தான். அவளை பத்தி தப்பா பேசுன நாக்கு அறுத்துருவேன் அப்படின்னு அவ சொல்ல, உடனே அவ பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறா. அவ போனதும் யுன்ஷி வந்து நன்றி சொல்றா. இதுக்காக நான் வரல, ஆனா உன்னை பாரு அசிங்கப்படுற. இதுக்காகவா இங்க வந்த? அதோட அவனுக்காக உயிரையே விட போயிட்ட. கண்ணை திறந்து பாரு, எத்தனை வருஷம் ஆகுது. ஆனா ஒரு தடவை கூட அவங்க உன்னை இந்த ஹால்குள்ள போக விடல. உடனே அவளை தூக்கிட்டு உள்ள போறான். அவ அவனை விடுன்னு சொல்லி கத்துறா. ஆனா எதுவும் கேட்காம உள்ள கூப்பிட்டு போறான். அவன் உள்ள கூப்பிட்டு போக, இந்த குடும்பம் உன்னை கண்டுக்கவே மாட்றாங்க.
பாக்குறாங்க. ஆனா நீ என்னன்னா அவங்க பின்னாடியே சுத்துற. அதோட அந்த ஜோ என்ன போடுங்கன்னு என்ன விட்டுட்டு அவன் கூட போற. ஜோ உன்ன மாதிரி இல்ல, நல்லா படிச்சவன், இளவரசரோட ஆலோசகனும் கூட. அது மட்டும் இல்ல, அரசர் அவனை பெருமையா பேசுவாரு. ஆனா நீ பவர் பவர்னு சொல்லுவ. அதை தவிர ஒரு மண்ணும் உனக்கு தெரியாது. அப்ப என்ன வேஸ்ட்னு சொல்ல வரியா? இந்த நாட்டுக்காக நான் என்னெல்லாம் பண்ணனு உனக்கு தெரியுமா? ஆனா நீ என்ன வேஸ்ட்னு சொல்ற. ஏதோ லக்குல நீ பெரிய ஆளா மாறிட்ட. அதோட நீ அரசரோட ஒரு நாய். அவருக்கு வால் ஆட்டினா உன்னை அவரு கவனிப்பாரு. ஆனா அவருக்கு எதிரா நீ மாறினா உன் வாழை வெட்டிடுவாரு. உன் அப்பாவுக்கு நடந்த மாதிரி. இப்ப எதுக்கு அவரை பத்தி பேசுற? ஏன் பேசக்கூடாதா? ஆனா உன் அப்பா பரவாயில்ல, அவராது 30 வயசு வரைக்கும் ஒரு பணக்காரரா வாழ்ந்தாரு. ஆனா நீ சின்ன ராஜாவோட டீம்ல இருக்க. சின்ன ராஜா இளவரசரோட எதிரி. இளவரசர் மட்டும் ராஜாவா மாறிட்டா உன் சாப்டரே க்ளோஸ். ஏற்கனவே உன்னால நான் நிறைய இழந்துட்டேன். இனி இலக்க என்னால முடியாது. இந்த உலகத்துல என்ன பாதுகாப்பா வச்சுக்க ஒருத்தன் தான் இருக்கான். அது ஜோயுவான் தான், நீ இல்ல அப்படின்னு அவ சொல்ல, அதை கேட்டதும் ஷைஷுகி இருக்கால அவன் காண்டாயிடுறான். உடனே அந்த இடத்தையே அழிச்சிடுறான். அந்த இடமே ஃபயர் ஆக இந்த பக்கம் ஃபயரை பார்த்ததும் எல்லாருமே அதை அணைக்க பார்க்க, அப்ப ஜோயுவானும் அவனோட ஃபேமிலியும் அங்க வந்து சேர அவங்க அதை அணைக்க பாக்குறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஷைஷுகி யுன்ஷியை கிஸ் பண்ண கட் பண்ண அவளை தூக்கிட்டு அவன் வெளியே வர, உடனே அவளை ஜோயுவான் டாக்டர் கிட்ட கொண்டு போறான். அதே நேரத்துல ஜோயுவானோட அம்மா ஷைஷுகி எதுக்காக உள்ள போனான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ரூம்ல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அதை கண்டுபிடிக்க தான் ஹீரோ போனதா அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் யுன்ஷி உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்ததும் ஜோயுவான் ஷைஷுக்கு போய் பாக்குறான். ஏற்கனவே உன் ஃபேமிலிக்காக அவ செத்தது போதாதா, இப்ப மறுபடியும் அவ உயிரை எடுக்க வந்திருக்கியா? அப்போ ஒரு சீனை காட்டுறாங்க. ஷைஷுகியோட ஃபேமிலியை கொல்ல பார்த்தப்ப யுன்ஷியை காப்பாத்தணும்னு ஜோயுவான் வந்து ஷைஷுகியோட அம்மாவை பார்த்து அவங்களுக்கும் யுன்ஷிக்கும் எந்த உறவு இல்லைன்னு எழுதி கொடுத்தா யுன்ஷியை கொல்ல மாட்டாங்கன்னு அவன் சொல்லியிருப்பான். அன்னைக்கு மட்டும் நான் சரியான நேரத்துல போகாம இருந்திருந்தா யுன்ஷி எப்போவோ செத்துருப்பா. நீ தொட்டு தாலி கட்டினவ தானே அவ. ஆனா கல்யாணம் ஆன அடுத்த நாளே நீ அவளை விட்டுட்டு போயிட்ட. உனக்கு உண்மையிலே அவன் மேல பாசம் இருந்தா அவளை விட்டு விலகிடு, அதுதான் அவளுக்கு நல்லது அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்பி போக, இப்ப அவன் போனதும் ஷைஷுகிய பார்க்க சின்ன ராஜா வரான். இப்பதான் பாத்துட்டு வர மேடம் ஜோ, அதாவது ஜோயுவானோட அம்மா டாக்குமெண்ட் எல்லாம் சீக்ரெட் ரூமுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் மட்டும் நமக்கு கிடைச்சா உன் குடும்பத்தை கொண்டுவங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஜோ ஃபேமிலிக்கும் இளவரசனுக்கும் உறவு இருக்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணேன். ஆனா எனக்கு புரியுது, யுன்ஷி உன்னோட மனைவி தானே, கவலைப்படாத, அவளுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நான் நம்ம ஆளுங்களை அந்த வண்டியை ஃபாலோ பண்ண சொல்லவா? தேவையில்லை, நானே இதை பாத்துக்கிறேன். கல்பனா ஒரு வண்டியில ஜோ மேடம் டாக்குமெண்ட்டை கொண்டு போக அப்ப தலைவர் அவங்களை அடிச்சு போட்டு அதை எடுக்க பார்க்க, ஆனா வண்டியில இருந்தது ஜோ மேடம் இல்ல, நம்ம யுன்ஷி. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வருது. யுன்ஷி நம்ம தலைவன் ஏதோ ஒரு காரணமா தான் அந்த இடத்தை எரிச்சானும் அதை கண்டுபிடிக்க அவ உதவி பண்றேன்னு சொல்ல, ஆனா பதிலுக்கு அவளையும் அவ பையனையும் அவங்க ஃபேமிலியில சேர்த்துக்க சொல்றா. என்னன்னா யுன்ஷி என்னதான் ஜோயுவனோட மனைவினாலும் அவ ஜோ ஃபேமிலியோட அங்க இல்ல. சோ அவளை ஒரு வேலைக்காரியா தான் அவங்க பாக்குறாங்க. கட் பண்ண அவன் நினைச்சு பார்த்துட்டு மேடம் ஜோ வரமாட்டாங்கன்னு அவ சொல்ல, உடனே தலைவன் அவளை கொல்ல பாக்குறான். நீ பண்றத பார்த்தா எனக்கு காண்டாகுது. மறந்துட்டியா என் குடும்பத்துல இருந்தப்ப உன்ன அவங்க ஒரு வயசான கிழவனுக்கு விற்க பார்த்தாங்க. அது பழைய கதை. இப்ப நான் அவங்க ஃபேமிலியில ஒருத்தி. அவங்களை ஏதாவது பண்ண பார்த்தா அதுக்கு முன்னாடி நீ என்ன கொல்லணும். ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சா? இப்போ சொல்றேன், ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களை நான் கொல்லுவேன். ஏன் அந்த வாண்டு பையனையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஆனா இவ இதை பண்றதே நம்ம ஹீரோக்காகவும் அவளோட பையனுக்காகவும் தான். ஏன்னா ஜோயுவான அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவ கன்சீவா இருப்பா. கட் பண்ணா மேடம் ஜோவை காட்டுறாங்க. அவங்க இளவரசர் போய் பார்த்து நடந்தது சொல்ல, அதுவும் அந்த டாக்குமெண்ட் இருக்கிற சேம்பருக்குள்ள போகணும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் மெத்தட் வழியா தான் போக முடியும்னு, இல்லனா அங்க இருக்கிற டிராப்ல மாட்டி அவங்க இறந்து போயிருவாங்கன்னு அவங்க சொல்ல, அதோட ஹீரோவை அந்த சேம்பர்ல வர வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா இளவரசன் தான் யுன்ஷியோட ஐடியாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். ஏன் அப்படி சொன்னீங்க? இன்னைக்கு மட்டும் அவன் சேம்பருக்குள்ள போயிருந்தா அவன் இந்நேரத்துக்கு செத்துருப்பான். உன் ஐடியா என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா உன் இடத்துல அவன் செத்தா பழி உன் மேலதான் விழும். அதோட அந்த பொண்ணை மட்டும் அவன் கொல்லலனா அவ இன்னும் அந்த பொண்ணை லவ் பண்றான்னு அர்த்தம். சோ அவளை வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம். இதுவும் நல்ல ஐடியா தான், ஆனா அவனை சும்மா விடக்கூடாது. என் வீட்டையே எரிச்சிருக்கான், இத கண்டிப்பா அரசர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஜோ மேடம் சொல்ல, கட்பான யுன்ஷி அவ சொன்ன வேலையை பண்ணதால அவளையும் அவ பையனையும் சூ ஃபேமிலியோட அங்கமா மாத்துறாங்க. கட்பான ஷைஷுக்கிய அரசர் கூப்பிட்டு அவன் யுன்ஷியை கிட்னாப் பண்ணதுக்கும் அந்த வீட்டை எரிச்சதுக்கும் அவங்க ரிப்போர்ட் பண்ண,
அதனால அரசர் அவனுக்கு தண்டனை தர இப்போ இந்த விஷயம் யுன்ஷிக்கு தெரிய வர உடனே அவ தலைவனை போய் பார்க்கறா. அங்க அவன் மயக்கத்துல கிடக்குறான். அதாவது அரசர் அவனுக்கு 100 கசையடைய தந்திருக்காரு. கட் பண்ண ஒரு சீன் வருது. நம்ம சின்ன வயசு தலைவனை காட்டுறாங்க. அவன் தான் அம்மா கிட்ட என்னம்மா சத்தம் அதுன்னு கேட்க அதுக்கு அவங்க ஒரு சின்ன பொண்ணு கொகையில விழுந்துட்டாலும் அவ ஒரு அனாதனு, அவளை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்ல உடனே இவன் போய் அவளை காப்பாத்த பாக்குறான். ஆனா இவனும் சின்ன பையன் தானே, அதனால அவனால அவளை தூக்க முடியல. உடனே இவனும் கீழே குதிக்க நான் உன்னை அந்த கொகையில பார்த்தப்ப எதுக்கு குதிச்சேன்னு கேட்டேன். ஆனா நீ நான் குதிச்சாதான் என்னை தேடி என் அம்மா வருவாங்க, அப்ப என்னையும் காப்பாத்துவாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்துட்டு தலைவனை பார்த்து ஃபீல் பண்றா. அப்ப சொன்ன நீ எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டேன்னு, அத நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா நான் தான் அப்பாவை இளவரசன் கிட்ட மேடம் ஜோ பேசினதை நினைச்சு பாக்குறா. நான் ஷைஷுகி கிட்ட வேணும்னே சண்டை போட்டேன், அவனை கோவப்படுத்த பார்த்தேன். ஆனா இந்த யுன்ஷி குறுக்க பூந்து என் திட்டத்தையே காலி பண்ணிட்டா. இனி அவளை விட்டு வைக்க கூடாது, அவசரப்படாத, அவனை கண்ட்ரோல் பண்ண அவ தேவைப்படுவா. என்ன வச்சு இவனை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போக அதோட தலைவன் கூட அவ நைட்டு முழுக்க இருந்திருக்கா. அதே நேரத்துல ஜோ யுவான் அவ வருவான்னு அவளுக்காக நைட்டு முழுக்க கொற்ற மாலையில அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு முழுக்க இங்கேயா இருந்த? நீ கொடை கொண்டு வரல, அதான் உனக்காக நான் இங்க வந்தேன். நான் உனக்கு கேட்கலாமா? இன்னும் உன் மனசுல அவன் தான் இருக்கானா? அப்படி இருந்தா நீ அவன் கூடவே இரு. நான் செய்யற பத்தி அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நீ போ. லவ்லாம் இல்ல, குற்ற உணர்ச்சி தான். என்னால அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அதோட இப்ப நான் உன்னோட மனைவி. நீ எனக்கு அந்த பிராமிஸ நீ காப்பாத்தனா நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவ சொல்ல ஜோ யுவான் ஹாப்பி ஆயிடுறான். கட் பண்ண ஷைஷுகி கண் முழிக்க அப்பா அவனோட ஃப்ரெண்டு சூப்பு கொண்டு வரான். அதை பார்த்ததும் அவன் சந்தோஷப்படுறான். ஏன்னா அந்த சூப்பை தலைவி தான் பண்ணுவா. உடனே அவன் தலைவி வந்தாளன்னு கேட்க ஆனா ஃப்ரெண்டு வரலன்னு சொல்ல அவ டேபிள்ல அவளோட கட்சிப்பை பாக்குறான். உடனே தலைவி போய் பார்த்து அவ வந்தாளான்னு கேட்க அதுக்கு அவ ஜோ யுவான் சொன்னதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நீ எதுக்காக என்னை விட்டு விலகி போறேன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் என்னோட உயிரையே நான் தருவேன். சில்லியா பேசாத. நான் யாரு உனக்கு? என் வாழ்க்கையை விட்டு போயிரு. நீ மறந்துட்டியா? என் ஃபேமிலி இன்னைக்கு இப்படி இருக்க காரணம் ஜோ ஃபேமிலி தான். இப்ப நானும் ஜோ ஃபேமிலி தான். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவோ செத்துட்டேன்ல. இப்போ உன் மனசுல அந்த ஜோ மட்டும் தானே இருக்கான். ஆமா, நீ மட்டும் வரலனா நான் ஜோ கூட சந்தோஷமா இருந்திருப்பேன். சேயரும் சந்தோஷமா இருந்திருப்பான். யுன்ஷி, நான் யாரு உனக்கு? என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ முடிஞ்சு போன சாப்டர். அப்படியா? அப்ப நான் யாருன்னு உனக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ண அவ ஜோ மேடம் அங்க வர வாங்கம்மா, என்ன விஷயம்? இத பிடி. என்னமா இது? இது வீக் பவுடர். இதை எப்படியாவது ஷைஷு மேல யூஸ் பண்ணிரு. அவனை கொல்ல சொல்றீங்களா? இதால அவன் சாக மாட்டான், வீக்கா தான் ஆவான். ஆனாமா அவன் இப்ப என்ன பாக்குறது இல்ல. நானே போய் பார்த்தாலும் என்கிட்ட இருந்து எதையும் வாங்க மாட்டான். நீ இதை செஞ்சுதான் ஆகணும். உன்னால முடியாதுன்னு சொன்னா நான் இத லின்ன பண்ண சொல்லுவேன். சரிமா, நானே இதை பண்றேன். இப்ப அவங்க போனதும் தலைவன் வர அவன் வந்து அந்த மருந்த அவன் மேல போட சொல்ல என்ன பண்ற? அதான் உன் மாமியார் சொன்னாலே என்ன காயப்படுத்த சொல்லி. நீயும் என்ன மறந்துட்டேன்னு சொன்னல, சோ ஏன் தயங்குற? என் மேல அதை யூஸ் பண்ணு. நீ அவங்க பேசினதை கேட்டியா? நான் என்ன செவிடா? சரி, அதை என் மேல யூஸ் பண்ணு. ஏன் தயங்குற? ஒருவேளை நான் நீங்க பேசினதை கேட்டதால தயங்குறியா? அப்ப கேட்கலனா நீ இதை பண்ணிருப்பல. நீ எங்க 2 பேர்ல ஜோ ஃபேமிலி சூஸ் பண்ணா 2ல ஒருத்தன் செத்துதான் ஆகணும். நான் சாக வேணான்னு நீ நினைக்கிறியா? அப்ப நீ இன்னும் என்ன லவ் பண்றியா? நான் தான் உனக்கு யாரும் இல்ல, ஏன் தயங்குற? என் மேல அதை யூஸ் பண்ணு. அப்படின்னா நீ என்ன இன்னும் லவ் பண்ற. அப்பா அவனோட காயத்தை பாக்குறா. என் மனசு என்ன சொல்லுதுன்னா நீ என்ன இன்னும் லவ் பண்றேன்னு சொல்லுது. அது உண்மையா இல்லனா நான் தான் பைத்தியமா? உடனே தலைவி அந்த பவுடரை யூஸ் பண்ணிடுறா. என்ன நீ வெறுக்கிறல, ஆனா நான் உன்னை வெறுக்கல. எப்பவுமே என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. என் சாவுதான் உனக்கு நிம்மதினா நான் உனக்காக என் சாவை தருவேன். அப்பா அவனோட பிளட்டை அவன் வாமிட் பண்ண உடனே அவன் அங்க இருந்து போயிடுறான். அவ ரொம்ப அவ பணத்தை நினைச்சு ஃபீல் பண்றா. என்னாச்சு உங்களுக்கு? என்ன உள்ள கூப்பிட்டு போ. அம்மா, உங்களுக்கு அடிபட்டு இருக்கா? இது என்னோட ரத்தம் இல்லப்பா. அப்ப யாரோடதுமா? அதை விடு. இந்த நேரத்துல நீ ஏன் இங்க வந்த? அதுவாமா, அந்த கெட்டவன் உங்களை தூக்கிட்டு போடுதா கனவு கண்டமா. செய்யர், அவரு கெட்டவர் இல்லப்பா. அவரு உன்னோட, அதாவது பெரியப்பா. இல்லம்மா, நான் அவரை அப்படி கூப்பிட மாட்டேன். ஏமா அழுவுற? உன் அப்பாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. அப்பாவா? ஏமா? ஒன்னும் இல்ல, நீ தூங்கு. கட் பண்ண சின்ன ராஜா ஜோ மேடம் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோக்கு யாரும் நேற்று விஷம் கொடுத்துட்டாங்கன்னு அது யாருன்னு கேட்க அப்பா அந்த லேடி ஒருத்திக்கு கண்ணை காட்ட அவ உடனே ஓடி போற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறா.
எங்க வீட்டுல வேலை செய்யற யார் காதலையும் ஹோல்ஸ் இருந்ததில்ல அப்படின்னா இவ பூஜாங்க சேர்ந்தவளா? பெரிய தளபதி பூஜாங்களை கொண்டு இருக்காரு, அதனால இவ பழி வாங்க வந்திருக்கா. சூடா இந்த பொண்ணை யார் இங்க கூப்பிட்டு வந்தான்னு விசாரி. அதோட இந்த வீட்டுல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா பாரு. தேவையில்லை யார் தளபதிக்கு விஷம் வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? நான் தான். ஏன் இப்படி பண்ணீங்க? என்னதான் நீங்க இப்ப வேற வீட்டோட பொண்ணுனாலும் ஒரு காலத்துல அவனோட மனைவி தானே நீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தளபதி திரும்ப வந்ததுல இருந்தே என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஏன் நேத்து கூட என் ரூமுக்கே வந்துட்டாரு. அதனால்தான் இப்படி பண்ண. உடனே தலைவிய அவங்க கைது பண்ண. இந்த பக்கம் அரசருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஜோவை கூப்பிட்டு பயங்கரமா திட்ட. அரசே, கண்டிப்பா அவ இத பண்ணிருக்க மாட்டா. அவளே வந்து செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா. எப்படி அத நீ இல்லன்னு சொல்லுவ? இங்க பாரு ஜோ யுவான், நீ ரொம்ப நல்லவன். ஆனா இளவரசர்களோட சண்டைக்குள்ள நீ இன்வால்வ் ஆகாத. அத நான் விரும்பல. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா என் மனைவி தெரியாம பண்ணிட்டா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டா. அவளை விட்டுருங்க. உனக்கு புரியலையா? அவ கொல்ல பார்த்தது ரோட்ல போறவன இல்ல, இந்த நாட்டோட தளபதிய. ஒரு தளபதியை கொல்ல பார்த்தவள நான் மன்னிச்சு விட்டா சோல்ஜர்ஸ் என் மேல கோவப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்துல என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. இதே நேரத்துல தலைவியை போட்டு செம்மையா அடிச்சு மாத்து மறந்த அவங்க கேட்க, என்ன பண்ற? அவங்க ஆலோசகரோட மனைவி. அரசர் அவங்களை விசாரிக்க தான் சொன்னாரு, அடிக்க சொல்லல. அடிக்கலனா இவ உண்மையை சொல்ல மாட்டா. உன்னால இவ்வளவுதான் முடியுமா? கொழுப்ப பாத்தியா? இவளை வாட்டர் ரூமுக்கு கொண்டு போ. அழகா இருக்கல்ல, அந்த வாட்டர் ரூம்ல இருந்தா அங்க இருக்கிற பூஜை கிட்ட மாட்டி இவ சாகட்டும். அப்பவாது உண்மைய சொல்றாளான்னு பாப்போம். எதுக்காக இப்படி பண்ண சூகி? உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தானே நடிக்க சொன்ன. ஆனா ஏன் இப்படி பண்ண? எனக்கு விஷம் தந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அரசர் கண்டிப்பா சிறந்த மருத்துவரை அனுப்பி வைப்பாரு. அவர் வந்தா நம்ம நடிக்கிறது தெரிஞ்சிரும். அதான் இப்படி பண்ண. அதோட அவ என்ன பண்ணுவான்னு பாக்கலாம் தான் அப்படி பண்ண. அவளை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு அவதான் விஷம் கொடுத்தா. இது அவளுக்கு தேவைதான். சுடு, அவளுக்கு என்னாச்சு? அவ இப்ப ஜெயில இருக்கா. நான் உடனே அரசரை போய் பாக்குறேன். ஏன் இப்படி பண்றீங்க? அவ மனசுல நீங்க இல்ல. சுயி, நம்ம இந்த பிளானுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணும்? இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் அவளை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். வின் பண்றதோட பக்கத்துல நான் இருந்தேன். ஆனா அந்த யுன்ஷி என் பிளான சொதப்பான்னு தெரியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான் இறந்து போனவங்களோட குகையில அடைச்சோம். அங்க அவ ஒரு மாசத்துக்கு பூஜைகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தா. அதுக்கப்புறம் ஷைஷுகி ஃபேமிலிக்கு போனா. அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு உன் பையனுக்கு மனைவி ஆனா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்காக தன்னோட உயிரை பணைய வைப்பாளா? என்னால அவளை இப்போ கூட புரிஞ்சுக்க முடியல. அவ எனக்கு உதவ நினைக்கிறாளா இல்ல என்ன கவுக்க நினைக்கிறாளா? இனிமே அவ இருக்க கூடாது. அவளை கொன்னுடுற. நாம ஏன் ஒரே நாள்ல ரெண்டு பேரையும் கொல்லக்கூடாது? அந்த ஷைஷுக்கியும் இன்னைக்கு சாகணும். கட்பான தலைவி வாட்டர் ரூம்ல இருக்க. அப்பா அங்க ஒரு லேடிய பாக்குறா. சடனா யாரோ காட்ஸ தாக்கி அவளை கூப்பிட்டு போறாங்க. இப்ப அவளை ஒரு இடத்துல வச்சு தலைவன் கொல்ல சொன்னதா சொல்லி அவளை கொல்ல பாக்க, அப்ப தலைவன் அங்க வந்து அவளை காப்பாத்த, நீங்களா? நம்ம எல்லாருமே ஒரே ஆர்மில இருந்தவங்க. பூஜ்யன் மக்களை ஒன்னா கொண்டு குவிச்சோம். ஆனா இன்னைக்கு இளவரசர் சொன்னாங்கன்னு அவன் பார்க்க நிக்கிறீங்க. இங்க இருந்து போயிருங்க, இல்ல உங்க எல்லாரையும் கொன்னுருவேன். உடனே அவங்க போக, கேப்டன் என்னாச்சு? ஏதோ தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? நம்ம தளபதி கூட ரொம்ப நாளா இருக்கும். அவரு தன்னோட ஸ்பியரால ஒருத்தனை அட்டாக் பண்ணா அவன் உடனே செத்துருவான். ஆனா இவனுக்கு விழுந்த வெட்டு சின்ன வெட்டு தான். அப்படின்னா தளபதி இன்னும் வீக்கா தான் இருக்காரு. அவன் நம்மளை ஏமாத்திருக்கான். வாங்க அவனை போய் தேடுவோம். இதுக்கு மேல என்னால உன் கூட வர முடியாது. நீ இங்க இருந்து போயிரு. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். வா நம்ம ஒன்னாவே போலாம். அதே நேரத்துல அவங்கள தேடி அவங்க வர, நான் நினைச்சது சரிதான். தளபதியோட உடம்பு இன்னும் குணமாகல. அங்க ஒரு கப்பல் இருக்கு பாருங்க, அமைதியாரு. அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த கப்பலை குத்தி உள்ள யாராவது இருக்காங்களான்னு பாக்க, உள்ள யாரும் இல்ல. வாங்க போலாம். அதே நேரத்துல வேற கப்பல் வழியா ரெண்டு பேரும் தப்பிச்சு போக, ஷஷுகி என்ன பாரு, உன்னதான். பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு தெரியுமா, நான் எப்பெல்லாம் சாகர நிலைமைக்கு போறோன்னு அப்பெல்லாம் நான் சாக கூடாது. செத்தா உன் மடியில சாகணும்னு ஆசைப்படுவேன். உன்னை சாக விட மாட்டேன். அதாவது நீ தானே என்ன காப்பாத்தின. நீ கூட என்ன பல தடவை காப்பாத்திருக்க. நீ மட்டும் இல்லனா நான் எப்பவும் செத்துருப்பேன். அப்படி பேசாத. நம்ம ஆல்மோஸ்ட் கேம்ப் கிட்ட வந்துட்டோம். அது ஓ இடம். அங்க போனா நீ சேஃப் ஆயிருவ. என்னோட ஆசை என்ன தெரியுமா? இப்ப நம்ம இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்கணும். யாரும் போக முடியாத இடத்துல நாம வாழணும். ஷஷுகி என்ன பாரு, நீ சேர நினைச்சு கவலைப்படுறல. கவலைப்படாத, நான் அவனையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஷஷுகி என்ன பாரு, நீ சாக கூடாது. நான் சொல்றேன் கேளு. இனி நான் எப்பவும் உன் பேச்ச கேட்பேன். உன் கூட தான் இருப்பேன். என்ன பாருடா, உண்மையா என் கூட இருப்பியா? கண்டிப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கேவ்ல இருந்தப்ப நம்ம வெளியே போனா நீ எனக்கு ரைஸ் கேக் தினமும் வாங்கி தரேன்னு சொன்னல. ரைஸ் கேக்க தினமும் யார் சாப்பிடுவா? நான் சாப்பிடுவேன். ஞாபகம் இருக்கா? நமக்கு ஒரு பாட்டி தருவாங்களே, நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவங்க இப்பவும் இருப்பாங்களா? லூசு, அவங்க வயசானவங்கடி. எங்களை மன்னிச்சிருங்க இளவரசி. எங்களால அவனை கொல்ல முடியல. அவனால இப்ப எழுந்து கூட நடக்க முடியல. அப்பாவும் உன்னால அவனை கொல்ல முடியல. நீ இனிமே எனக்கு தேவைப்பட மாட்ட. டேய், அவங்க கதையை முடிச்சிரு. கட்பான தலைவி தலைவனை கேம்புக்கு கொண்டு வரா. மேடம், நீங்க எங்க போறீங்க? நான் ஜெயிலுக்கு
போறேன். தேவையில்லை மேடம், நீங்க கேம்ப்லயே இருங்க, அதான் உங்களுக்கு சேஃபே. இல்ல நான் ஜெயிலுக்கே போறேன். சோயி, நான் எதுவும் மறக்கல. நம்ம ஃபேமிலியை கொண்டு ஜோ ஃபேமிலியை நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். கடந்த காலத்தை மாத்த முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். டாக்டர், இவரை காப்பாத்திடலாமா? ஏற்கனவே திவியரா இருந்தது, இதுல இவரு சண்டை வேற போட்டிருக்காரு. அதோட அத 3 நாளைக்குள்ள வெளியே எடுக்கலனா கடவுளே நினைச்சாலும் இவரை காப்பாத்த முடியாது. அப்ப இவரை காப்பாத்த வழியே இல்லையா? எனக்கு ஒருத்தர் தெரியும், அவங்களால எந்த பாய்சனையும் கியூர் பண்ண முடியும். ஆனா இப்ப அவங்க உயிரோட இல்ல. என்ன பொண்ணே, திரும்ப வந்துட்ட? நீங்க லேடி சங் தானே? உனக்கு எப்படி என்ன தெரியும்? நான் யுன்ஷிமா, ஷைஷுக்கியோட மனைவி. எனக்கு உங்க உதவி தேவை. அப்படின்னா உன் புருஷனை நான் காப்பாத்தணுமா? சரி, நான் காப்பாத்துறேன். ஆனா பதிலுக்கு நீ என்ன பண்ணுவ? அரசர் கிட்ட சொல்லுங்க, நான் அவரை ஒரு தடவை பார்க்கணும்னு. அரசர் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதோட சைஜி ஆர்மியை சேர்ந்த சில பேர் உங்க மனைவியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன? கவலைப்படாதீங்க, தளபதி அவங்கள காப்பாத்திட்டாரு. இப்ப அவங்க ஜெயில தான் இருக்காங்க. அதே நேரத்துல தலைவன் நார்மல் ஆனதும் அவன் தலைவிய வெளியே கொண்டு வர ஜெயிலுக்கு போக, அப்ப ஜோயுவான் அங்க வரா. நீ என்ன இங்க? உன்னோட உதவி வேணும். என்னோட உதவியா? ஆமா, யுன்ஷிக்காக. அவளுக்கு என்ன, நீ பாக்கலையா? அவளை யாரோ கொல்ல பாத்திருக்காங்க. அவளை வெளியே கொண்டு வர உதவி பண்ணு. கண்டிப்பா பண்றேன். ஆனா அவ உன் கூட வருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வருவா, பாக்கலாம். இதே நேரத்துல தலைவிய சில பேர் கொல்ல வர, ஆனா தலைவன் வந்து அவளை காப்பாத்திருக்கான். ஒரு நிமிஷம், என்ன? அவங்களையும் கூப்பிட்டு வா. உடனே தலைவன் அந்த லேடியை கூப்பிட்டு போக, இந்த பக்கம் சோல்ஜர் மாதிரி வேஷம் போட்டு அவ போக, அப்போ ஒரு சோல்ஜர் கிட்ட மாட்டிக்கிறா. யார் நீங்க? அவங்க இளவரசரோட ஆளு, வாங்க போலாம். அது வந்து என்ன நடந்ததுன்னா நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் உன்னை நம்புறேன். என்னால இன்னைக்கு உங்க கூட வர முடியாது. நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. அதை முடிச்சதும் நான் வரேன். அவனை நீ இன்னும் மறக்கலையா? உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் அந்த லேடிய ஒரு கல்லறைக்கு அவங்க கொண்டு போக, அதுக்கப்புறம் அந்த ஆன்டி கேட்ட எல்லாத்தையும் அவங்க பண்ண, அப்ப யாரோ அந்த லேடியை கொல்ல பார்க்க, அவங்க ஆன்டிக்காக தான் வந்திருக்காங்க, நீ அவங்களை கூப்பிட்டு போ, நான் இவங்களை டைவர்ட் பண்றேன். ஆனா டேய், அவ உனக்காக ஜெயில திரும்ப வந்து என்கிட்ட உதவி கேட்டா, அதை வேஸ்ட் பண்ணது, வா போலாம். உடனே ஆன்டியை கூப்பிட்டு அவன் போக, இந்த பக்கம் தலைவி அவங்களை டைவர்ட் பண்ண மருந்து வேலை செய்ய எவ்வளவு நேரம் எடுக்கும்? 1 hour. அப்ப யாரோ அவங்களை அட்டாக் பண்ண, ஆனா தலைவன் அவனை கொண்டு விடுறான். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒன்னும் இல்ல, நீ போய் அந்த பொண்ணை காப்பாத்து. கட்பானா தலைவி அவங்க சுத்து போட்டு கொல்ல பார்க்க, ஆனா தலைவன் வந்து அவளை காப்பாத்திடுறான். இப்ப 2 பேரும் ஆன்டியை போய் பார்க்க, ஆனா அவங்க இல்ல. உடனே சமாதி கிட்ட போக, அங்கதான் இருக்காங்க. ஆமா, யார் இவங்க? நம்ம அம்மா லேடி சங்க பத்தி பேசுவாங்கல்ல, ஆமா, அம்மாவோட ஃப்ரெண்டு, அது இவங்க தான். ஆனா அவங்க தான் இறந்துட்டாங்களே. இல்ல, அவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தரை கொண்டுட்டாங்க. இவங்கள ஜெயில வச்சுட்டாங்க. எதையோ கேட்டு மிரட்டி இருக்காங்க. இப்ப தலைவி ஆன்டியை போய் பார்க்க, ஆனா அவங்கள ஒருத்தன் கொல்ல வருவான்ல, அப்ப இவங்களுக்கு விஷம் கொடுத்துட்டான் போல. ஆன்டி வாங்க, டாக்டர் கிட்ட போலாம். என்னாலேயே என்னை காப்பாத்திக்க முடியும், ஆனா இனி நான் வாழ விரும்பல. நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். உடனே தலைவி கிட்ட அவங்க ஏதோ சொல்ல, அதுக்கப்புறம் தலைவி அவ வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, என்ன பேசுற? நேத்து ஏன் கூட இருப்பேன்னு சொன்ன, நீ சாக கூடாதுன்னு அப்படி சொன்ன. அதோட நீ என்னாலதான் இப்படி ஆன, அதனால்தான் உன்னை காப்பாத்த நான் ரிஸ்க் எடுத்தேன். இப்ப நீ சேஃப் ஆயிட்ட, நான் கிளம்புறேன். நீ இப்ப போன, நான் திரும்ப உன்னை தேடி வரமாட்டேன். என்னை மன்னிச்சிரு, உன்னை காப்பாத்த எனக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவ போக, கேப்டன் ரகசிய கடிதம் வந்திருக்கு. ராணுவ உணவுல கலப்படம் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, வா போலாம். அது மட்டும் இல்ல, இளவரசி லியூனும் வந்திருக்காங்க. இனி ஜோ கண்ல வேறல விட்டு ஆட்டலாம். ஆனா உனக்கு கேட்கவா, ஏன் அவங்கள போக விட்டீங்க? அவங்க இன்னும் உங்களை லவ் பண்றாங்க, அதனாலதான் போக விட்ட. ஏன்னா அவ ஏன் கூட இருந்தா அவளுக்கு தான் ஆபத்து. அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. உன் காயம் டெம்பரரியா தான் ஆறி இருக்கு. நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்? ஒரு 5 வருஷம். கேள்விப்பட்டியா, இளவரசி லியூ திரும்ப வந்துட்டா. அதோட அவங்களுக்கு உணவு பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சு. நீங்க பயப்பட வேணாம், நம்ம ஆளுங்க யாருமே நம்மள சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சொல்லிட்டா நம்ம பலத்துல அவங்களை விட குறைவுதான், ஆனா புத்தியில நாம தான் முதல்ல இருக்கும், பாத்துக்கலாம். உடனே அவங்க தலைவிய போய் பார்க்க, பாய்சன் சீடா, நான் ஜெயில இருந்தப்ப ஒரு லேடி கிட்ட இத கத்துக்கிட்டேன். இது வழியா கர்ப்பம் ஆகலாம். நீ உண்டாகணும்னு நினைச்சா வேற வழிய ட்ரை பண்ணு. உண்டாக நிறைய வழி இருக்கு, ஆனா எனக்கு ஒரு கதை தெரியும், சொல்லவா? பணக்கார வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா அவளால கன்சீவ் ஆக முடியல. 1 வருஷத்துக்குள்ள அவ கன்சீவ் ஆகலனா தலைவி பொறுப்பு வேற ஒருத்தர்கிட்ட போயிரும். அதனால அவகிட்ட வேலை செய்யற வேலைக்காரிய பிரெக்னன்ட் ஆக்குனா. அவளுக்கு குழந்தையும் பிறந்தது. இந்த மாத்திரையை யூஸ் பண்ணி அவளை போட்டு தள்ளிட்டா. இப்ப என்ன சொல்ல வர? நீங்க ஜோயுவானுக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கிறீங்க, ஆனா அது நடிப்புன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் உங்க புள்ள இல்ல, அந்த வேலைக்காரியோட புள்ள. ஜோயுவான் பிறந்த பிறகு நீங்க எப்படியும் கன்சீவ் ஆயிட்டீங்க. உங்களுக்கும் இன்னொரு மகன் பிறந்துட்டான். அதனால நீங்க ஜோயுவான தள்ளி வைக்க ஆரம்பிச்சீங்க. நீ இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு என்ன வேணும்? நான் இந்த இடத்தோட தலைவியா ஆகணும். என்ன தலைவியா? ஏன் ஆக கூடாதா? சரி, ஒத்துக்கிற. உடனே லின் பாக்குற கடைய தலைவிய பார்க்க சொல்ல, அவ அதுக்கு சண்டை போட, ஆனா லின்ன திட்டி அவங்க அனுப்ப, இந்த பக்கம் இளவரசி லியூனை காட்டுறாங்க. விசாரிச்சப்ப ஜோ ஃபேமிலி கிட்ட இருந்துதான் ரைஸ் வந்திருக்கு. ஆனா கேட்டப்ப அவங்க பண்ண சொன்னது ஜோ ஃபேமிலி இல்ல, பணத்துக்காக நாங்க பண்ணோம்னு சொல்றாங்க. போய் விசாரிச்சு பாப்போம். உடனே 2 பேரும் அங்க வர, அதே
நேரத்துல தலைவன் வரும்போது ஜோ மேடம் செட் பண்ண ஆளு சாகர மாதிரி நடிக்க பாக்குறான். ஆனா தலைவிக்கு இந்த பிளான் முன்னாடியே தெரிஞ்சு அவனை போய் தடுப்பா. அப்பா அவ கீழே விழ அவளை தலைவன் கீழே விழாம பிடிச்சிடுறான். இவ தலைவிதான் அந்த கடையோட ஓனர்னால அவளை அரெஸ்ட் பண்றாங்க. நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல மேடம். பண்ண சொன்னது ஒரு வேலை, அதையும் சொதப்பிருக்க. என்ன மன்னிச்சிருங்க. சரி விடு, அவ என்ன பண்றான்னு பாப்போம். இந்த பக்கம் தலைவி கிட்ட அந்த ரைஸ காமிச்சு, இதுல போய் கலப்படம் பண்ற, நீ இதை சாப்பிடுவாடி. இவ்வளவு நாளா நீ இதை தான் சாப்பிட்டியா? இதுக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லணும். யுன்ஷி எழுந்து, தளபதி என்ன பண்றீங்க? அவ என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா. சூடா இவளை கூப்பிட்டு போ. நீ ரொம்ப பண்ற, உனக்கே தெரியும்ல நான் உன்னை விட அவங்களை வெறுக்கிறேன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? எல்லாமே ஒரு காரணமா தான். இந்த பக்கம் தலைவி தலைவர் ரூமுக்கு போக அப்பா அவங்க மேரேஜ் லெட்டரை பாக்குறா. அதை பார்த்ததும் பழைய அவளுக்கு ஞாபகம் வர அப்ப தலைவர சவுண்டு கேட்க உடனே அதை எடுத்த இடத்துல வச்சிடுறா. எதுக்காக அழுவுற? அடிபட்டிருக்கு. இல்ல நானே போட்டுக்கிறேன். ஜூ ஃபேமிலியும் இளவரசனும் அவங்க பண்ண தப்புல உன்னை மாட்டி விட்டாங்க. உண்மை வெளிவந்தா ஜோ ஃபேமிலிக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். அதுல நீ இன்வால்வ் ஆக வேணான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேணாம். நான் இப்ப அந்த பழைய யுன்ஷி இல்ல. எனக்கு ஏதாவதுனா நான் என்ன பாத்துப்பேன். இதுக்கு முன்னாடி கூட அப்படிதான். உன் ஃபேமிலி விழுந்தப்ப நான் ஜோ யுவானுக்கு மனைவி ஆனேன். இப்ப அவன் விழுந்தா இன்னொருத்தனை தேடி போவேன். இதுதான் வாழ்க்கை. இளவரசி, என் மனைவி இன்னைக்குதான் அந்த கடையோட ஓனரா மாறினா. அரசர்கிட்டயும் இத சொல்லிட்டேன். அவரு என் மனைவியை விட சொன்னாரு. உள்ளதா இருக்கா? கூப்பிட்டு போ. நீ என்ன இங்க? அரசர் என் மனைவியை கூப்பிட்டு போக சொன்னாரு. முதல்ல அவளை கூப்பிட்டு போ. இவளை பார்த்தாலே கடுப்பாகுது. என் தங்கச்சி எல்லாத்தையும் என் அப்பா கிட்ட சொல்லிட்டா. அவருக்கு பசங்களை விட பொண்ணாதான் பிடிக்கும். இதுல ஷைஷுக்கு வேற ராயல் ஆர்மியை கண்ட்ரோல் பண்றான். ரெண்டு பேரும் ஒரே டீமும் கூட. நீங்க கவலைப்படாதீங்க. என்கிட்ட இதை சரி பண்ண ஒரு பிளான் இருக்கு. நான் உனக்கு கேட்கவா டீச்சர்? ஆரம்பத்துல இருந்தே நீங்க எனக்கு உதவி செய்யல, ஆனா திடீர்னு உதவி பண்றீங்க. காரணம் என்ன? ஒரே காரணம் தான், ஷைஷுகி. அவன் என் வாழ்க்கையை விட்டு போகணும். இப்ப அடுத்த நாள் தலைவனுக்கும் இளவரசிக்கும் அரசர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா அனௌன்ஸ் பண்ண, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டதும் தலைவி டென்ஷன் ஆகுறா. யுன்ஷி, நேத்தே உங்ககிட்ட சொன்னல அந்த கடையை நிர்வாகம் பண்ணாதுன்னு. நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லக்கூடாது. அதோட என்ன அடையணும்னு என் ஃபேமிலி மேல தப்பான பழி போடுறல. ஆனா கடவுளுக்கு தெரியும் நாங்க தப்பு பண்ணலன்னு. தப்பு பண்ணல பாக்கலாம். ஆனா ஒண்ணு, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. இதுல இருந்து விலகிரு. அதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. இப்ப நான் ஜோ ஃபேமிலியோட பொண்ணு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் முன்னாடி வந்து நிப்பேன். வானத்துல பறக்கிற பறவைய ஈஸியா கல்லெறிஞ்சு கொல்ல முடியும். அதே மாதிரி ஆபத்துன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள இன்வால்வ் ஆனா நீயும் அந்த பறவையா மாறிடுவ. அதோட தப்பு பண்ணாதவங்கள தண்டிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஒதுங்கி போயிரு. என்ன பண்றீங்க? என் கையை விடுங்க. மறந்துட்டீங்களா? இப்ப நீங்க இளவரசியோட வருங்கால புருஷன். ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். ஆனா அவ என்ன மாதிரி இறக்கப்பட மாட்டா. தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சது போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. அதனாலதான் சொல்றேன், தேவையில்லாம அடிபட்டு சாகாத. ஜோ ஃபேமிலியோட இஷ்யூல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இளவரசி வேலை செய்யற பொண்ணு தளபதியும் அவரோட எக்ஸும் மீட் பண்ணிக்கிட்டு தான் சொன்னான். அதுவும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்களாம். ஷைஷுகி, நாம போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாமா? இப்ப நான் பிஸியா இருக்கேன். டேய், என்ன ரத்தம்? உனக்கு அடிபட்டிருக்கா? இது என்னோட ரத்தம் இல்லையே. ஒருவேளை யுன்ஷியோட ரத்தமா? டேய், உனதான். ஒன்னும் இல்ல, நீ போய் வேலையை பாரு. நான் இப்ப வந்துடுறேன். நீ அவளை இன்னும் லவ் பண்றியா? அதனால என்ன? நான் அவளை லவ் பண்ணா அவ என் கூட வந்துருவாளா? இல்ல அரசர் தான் நம்ம கல்யாணத்தை நீ பாட்டு வரா? இல்ல ஓவியா, இந்த மலையில கொடை இல்லாம வர மழை பெய்யறத நான் பாக்கல. சரி, என்ன யோசனை? கடையோட அக்கௌண்ட்டை நான் பாக்கணும். ஆனா லின் அதை தருவாளான்னு தெரியல. நான் வேணா அவகிட்ட கேட்டு பாக்கவா? நான் என்ன சொன்னேன்? நீ எனக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு சொன்னல. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அதாவது ஹீரோட அம்மா இறந்த பிறகு தலைவியை பார்க்க ஜோ யுவான் வருவான்ல. நான் என்னோட பிளான சொல்றேன். ஆனா நீ உதவி பண்ண வேணாம். அதோட பழிவாக நான் யார் காலில் வேணா விழுவேன். ஏன் யாருக்கு வேணா கழுத்தை நீட்டுவேன். ஆனா என் ஃபேமிலிய இந்த லெவலுக்கு ஆளாக்கன உன் ஃபேமிலிக்குள்ள நான் எப்படி வருவேன்? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி மேடம் ஜோ ஒன்னும் என் அம்மா இல்ல. நான் பிறந்த உடனே என் அம்மாவை கொன்னுட்டாங்க. அதோட இப்ப என்னையும் கொல்ல பாக்குறாங்க. நான் உங்களை பழி வாங்கணும். அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். ஆனா நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். இப்ப சொல்றேன், கடவுள் மீது ஆணையா, உன் குழந்தை இனி என் குழந்தை. அது ஷைஷுகியோட குழந்தைன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன். சரி, நான் உன்னை கட்டிக்கிறேன். ஆனா எனக்கு எந்த உதவியும் நீ பண்ணக்கூடாது. ஏன் போக்குலே நீ என்ன போக விடணும். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு யுன்ஷி. ஆனா நீ ஃபேஸ் பண்ற விஷயம் ஜோ ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அதோட எனக்கு உதவி செய்ய வந்து நீ அதுல பாதிக்கப்பட்டா என்னால அதை தாங்க முடியாது. ஆனா யுன்ஷி, சொல்லிட்டல, இதை நானே பாத்துக்கிறேன். இப்ப அடுத்த நாள் தலைவி லீனை பார்த்து அந்த புக்கை கேட்க, அப்பாவை அந்த புக்கை தூக்கி போட்டு அவளை தள்ளி விட, அப்ப தலைவன் அதை பாத்துடுறான். உடனே அவளை காப்பாத்த அவளுக்கு பரவாயில்லையா? இப்போ ஓகே. ஆனா நான் ரெடி பண்ண மருந்து குளியல்ல இவ 1 ஹவராது இருந்தாதான் உடம்பு நார்மல் ஆகும். சரி, நான் பாத்துக்கிறேன். உடனே தலைவர் அவளை அங்க கூப்பிட்டு போக, ஆனா தலைவிக்கு மயக்கம் தெரிஞ்சதும் அவ போக பார்க்க, யுன்ஷி, நான் உயிரை காப்பாத்தினேன். ஆனா நீ எதுவும் பேசாம என்னை விட்டு
உடனே போக பாக்குற? நீங்க பண்ண உதவிய நான் மறக்க மாட்டேன். ஆனா நான் போகணும். உன்னை நான் இங்க இருன்னு சொல்லல. இந்த குளியல் உனக்காக தான் டாக்டர் ரெடி பண்ணாரு. 1 hour இருந்துட்டு அதுக்கப்புறம் போ. அதோட நான் உன் கூட இப்படி இருக்கணும்னு நினைக்கல. நீ மயக்கத்துல இருந்ததால நான் கூட இருந்தேன். அதான் முழிச்சுக்கிட்டல. அதனால நான் கிளம்புறேன். ஷைஷுகி உள்ள வராத. ஏன்? நான் குளிக்கிறேன். சரி உள்ள வரல. ஆனா முக்கியமான விஷயம் அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். சொல்லு. நான் உன் எக்ஸ பத்தி விசாரிச்சேன். அவ ஜோ ஃபேமிலிக்கு உன் அம்மா இறந்ததும் இங்க வரல. ஒரு 4 வருஷம் தனியா தான் அவளும் ஜோயுவனா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அவ மாமியாருக்கு உன் எக்ஸ ஸ்டார்டிங்ல சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்ப அவ என்ன சித்த வேலை பண்ணான்னு தெரியல. அவள அந்த கடையோட ஓனர் ஆக்கிட்டாங்க. அதோட அவ சொல்ற எல்லாத்தையுமே அவங்க கேட்டு நடக்கிறாங்க. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். அப்ப நீ கிளம்பு. இளவரசி உன் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. எனக்கு தெரியும். நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துட்டு உன் வாழ்க்கையை வாழு. அப்ப ஜோயுவான் வந்து அவளை கூப்பிட்டு போயிடுறான். கட் பண்ணா இந்த பக்கம் இளவரசனை பார்க்க ஜோ மேடம் வர. ஆனா அங்க ஜோயுவான் தான் இருக்கான். நீ என்ன இங்க பண்ற? நான் இளவரசரோட டீச்சர். அதான் இங்க இருக்கேன். ஏதாவது இளவரசர் கிட்ட சொல்லணுமா? வேணா, என்கிட்ட சொல்லுங்க. ஜோயுவான், நீ பொதுவா எந்த பிரச்சனையிலயும் மூக்கு நுழைக்க மாட்டேன். ஏன் திடீர்னு இப்படி பண்ற? பிரச்சனை கைமீறி போச்சு. அதனாலதான் நான் இன்வால்வ் ஆகுறேன். அது மட்டும் இல்ல, அரசருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன கூப்பிட்டு நம்ம ஃபேமிலிய மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம அரசர் சொன்ன மாதிரி இத பண்ணது வேற ஒருத்தருன்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லனா நாம தான் கஷ்டப்படணும். அதோட என் மனைவி தான் இப்ப அந்த கடையை பாத்துக்கிறா. அவளோட சேஃப்டியும் எனக்கு முக்கியம். சோ நான் சொல்றத செய்யுங்க. ஏண்டா நீ சொல்றத நான் பண்ணணுமா? நீ யாருன்னு காட்டிட்டல, இனி நான் யாருன்னு காட்டுறேன். அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். டாக்டரை கூப்பிட்டு வருவா. உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. இந்த கடை பிரச்சனையால தான் நான் இப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். உன்னால இதை சரி பண்ண முடியுமாமா? அந்த லின்னு வேற இனி உதவ மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் இப்ப உன்னதான் நம்புறேன். விடுங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கட் பண்ண எல்லா அக்கௌண்ட் புக்கையும் தலைவியோட மாமியார் அவகிட்ட தர. லின் தான் எல்லாத்திலயும் சைன் பண்ணிருக்கா. ஆனா பணத்துக்காக தான் இதை பண்ணாலா இல்ல அத்தை வேலையா? நாங்க 2 பேரும் சண்டை போடணும்னு அந்த கிழவி நினைக்கிறாளா? இப்ப என்ன பண்றது? லின் கதைய முதல்ல தீர்த்து கட்டிடலாமா? இந்த டேட்டால அவங்க ஊழல் பண்ணதும் எல்லா எவிடன்ஸும் இருக்கு. ஆனா கிழவியும் இளவரசருக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்லையே. எல்லாமே லின் மேல தானே இருக்கு. அப்ப இளவரசியோட ஆளுங்க தலைவி ரூம்ல எதைய தேட வர. இவங்க இந்த நேரத்துல வந்தாங்க. அந்த ரெக்கார்ட் வேற இப்ப மாட்டினா லின் தானே மாட்டுவா. சரி சமாளிப்போம். இளவரசிக்கு என் மேல போறாமையா? ஷைஷுக்கு இன்னும் என் பின்னாடி சுத்துறான்னு அவனோட லவ்வுக்கு நீ தகுதி இல்லாதபடி. அதோட இளவரசி எதுக்கு உன்னை பார்த்து பொறாமப்படணும்? அப்ப எதுக்கு என்னோட ரூமுக்கு வந்தீங்க? அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. எதுவும் இல்லையே. ஒருவேளை அவ துணிக்குள்ள மறைச்சு வச்சிருப்பா. ஏய், துணியை கைட்டடி. என்ன பண்றீங்க? என்னை விடுங்க. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் எனக்கு இந்த நாட்டுல இருக்கணும். அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ அவளை மறக்கிற மாதிரியே தெரியலையே. அதுக்காக அவளை இப்படி பண்ணுவியா? என்னதான் இருந்தாலும் அவ ஒரு ஆலோசகரோட மனைவி. நீ ஏன் அவளுக்காக பேசுற? நான் ஒன்னும் அவளுக்காக பேசல. என்னை விடுங்க. என்ன சத்தம் அது? உங்களை என்ன பண்ண சொன்னா என்ன பண்றீங்க? முதல்ல எல்லாரையும் வெளியே போக சொல்லு. ஏய் போங்கடி. நீயும் போ. நம்ம 2 பேரும் ஒரு காலத்துல ஒன்னா இருந்தோம். அதுக்காகவே சொல்றேன். பழி வாங்குறதால போனது திரும்ப வரப்போறது இல்ல. அப்பா அம்மாவும் வரப்போறது இல்ல. எல்லாத்தையும் நிறுத்திடு. ஜோ ஃபேமிலி பண்ணத நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்கல. அதோட என் அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க? குடும்பம் இல்லாத உனக்கு ஒரு அம்மாவா இருந்தாங்க. பழச பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? ஓ, இந்த அளவுக்கு உன் மனசு கல்லாயிருச்சா? நீ எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழலாம். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். உடனே அவன் அங்க இருந்து போக இப்ப இளவரசி வந்து நடந்த விஷயத்துக்கு மனைவி கேக்குறா. ஆக்சுவலா அப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிரு. நீங்க ஒரு இளவரசி. நீங்க மனைவி கேட்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப தலைவன் அங்க வர, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ளேயும் எதுவும் இல்ல. அது முடிஞ்சு போன கதை. அதோட நீங்க அவனை லவ் பண்ற மாதிரி நான் அவனை லவ் பண்ணதில்ல. நான் அவனை அப்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டா எப்படி அது நம்ம மேல அன்பு வைக்குமோ அதே மாதிரிதான் எங்க லவ்வும். அதை கேட்டதும் தலைவன் அங்க இருந்து போக இப்ப அடுத்த நாள் லின் வந்து தலைவி கிட்ட, இளவரசி கிட்ட என்னை பத்தி என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லலையே. நடிக்காத. ஏதாவது கோக்குமாக்கு வேலை பண்ண உன்னை நான் விட மாட்டேன். உனக்கு என் அப்பா யாருன்னு தெரியும்ல. சித்தி என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்ல செய்யர். அம்மாவும் நானும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். செய்யர் உன் ரூமுக்கு போ. இல்லம்மா, நான் சித்தி கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரனே. சித்தி எனக்கு கேக் தரீங்களா? கண்டிப்பா தரேன். வா நம்ம வீட்டுக்கு போலாம். கட் பண்ணா அந்த வாண்ட காட்ட, டே வாண்டு, என் வீட்டு கிட்ட என்னடா பண்ற? மறுபடியும் கண்ணாடிய உடைச்சிட்டியா? முதல்ல என் அம்மா கிட்ட வம்பு பண்ணது நீ தானே. அதுக்கு என்ன இப்ப? ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணு. எதுக்கு? உன்னை அடிச்சு ஓட விட்டு உன்கிட்ட இருந்து என் அம்மாவை நான் காப்பாத்துவேன். அதுக்கேண்டா 5 வருஷம்? என்ன 5 வருஷத்துக்கு பிறகு நான் பெரியவனா ஆயிருவேன். அப்ப தலைவனுக்கு
அவளுக்கு லேடி சாங் சொன்னது ஞாபகம் வருது. ஏன்னா அவன் இன்னும் 5 வருஷத்துல செத்துருவான். சரிடா 5 வருஷம் தானே, நான் வெயிட் பண்றேன். அதோட நீ பிராமிஸ் பண்ணிருக்க என் கூட வந்து சண்டை போட்டு உன் அம்மாவை நீ பாத்துக்கணும் கண்டிப்பா. அப்போ ஒரு டாய பாக்குறான். இது யுன்ஷி சின்ன வயசுல ஏதாவது பொருளை மறைச்சு வைக்க யூஸ் பண்ணுவாள். உடனே அதை ஓபன் பண்ணா அதுல ஒரு பேப்பர் இருக்கு. டே வாண்டு, இது உன்னோட பேப்பரா? இல்லையே. சரி இது மாதிரி வேற டாய் இருக்கா? என் ரூம்ல இருக்கு. சரி அதை கொண்டு வா. அப்ப தலைவி வந்து தலைவன் சேகரோட இருக்கிறத பாக்குறா. இப்ப தலைவன் அந்த பேப்பரை இளவரசி கிட்ட காட்ட அவங்க இவ்வளவு ஊழல் பண்ணிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியல. அந்த லின் இவ்வளவு அரிசியை கடத்திருக்காளே, அவளை உடனே கைது பண்ணணும். அவசரப்படாத, இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. என்ன பேசுற? இதை வச்சு அவங்களை ஈஸியா தூக்கிடலாம். ஓ, உன் எக்ஸ் இருக்கான்னு கவலைப்படுறியா? அப்படிலாம் இல்ல. இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ அவளை காப்பாத பார்த்த அப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இளவரசியை போய் கைது பண்ண. இப்ப இந்த விஷயம் தலைவனுக்கு தெரிய வர, நான் அதாவது விட சொன்னல, ஏன் இப்படி அவசரப்பட்ட? நான் உன்ன மாதிரி எல்லார் மேலையும் இறக்கப்பட மாட்டேன். அதோட நான் ஒன்னும் உன் எக்ஸ ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல. நீ நினைக்கிற மாதிரி இது இல்ல. லின் வந்து ஜோ ஃபேமிலி மட்டும் இல்ல, அவ லின்சங்கோட பொண்ணு. அவரு இதை ஈஸியா விட்டுருவாருன்னு நினைக்கிறியா? எதுக்கு அவரை பார்த்து பயப்படுற? நான் எல்லாத்தையும் சட்டப்படி தான் பண்ண. தப்பு சொல்றதா இருந்தா நீ உன் எக்ஸ சொல்லு. அவ தானே இந்த பேப்பரை காட்டினா, அவ ஒன்னும் காட்டல. நான் தான் பார்த்து எடுத்துட்டு வந்தேன். நான் சொல்றதை கேளுங்க, இப்போ இதை பண்ண வேணாம். ஷஷுகி, நான் தான் சொன்னல என்னால உன் எக்ஸுக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஆனா இப்ப நீ தான் புரிஞ்சுக்கணும். அவ உன்னை விட்டு மூவ் ஆன் ஆயிட்டா. அதோட நீ என் தங்கச்சியோட எங்கேஜ் ஆயிட்ட. ஆனா நீ ஏன் இன்னும் அவளையும் நினைச்சிட்டு இருக்க? அவ என்னை விட்டு போனா கூட அவளை பாதுகாப்பன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். அதை நான் சாகுற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். அப்ப அவளுக்காக நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் விட்டு தர போறியா? நான் அப்படி பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அதோட அவளை என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு எடுக்கணும். அவ வாழணுமா சாகணுமான்னு நான் தான் முடிவு எடுக்கணும். இவன் என்ன இப்படி பேசுறான்? விடு, பாத்துக்கலாம். இந்த பக்கம் தலைவி கடையை சரியா பாத்துக்கலன்னு அவளுக்கு அரசர் பனிஷ்மெண்ட் தர. ஆனா உண்மையா அது லின்னாப்பாவோட வேலை. அவ தலைவிக்கு நடக்கிறத தலைவன் பார்க்க, தலைவரே ஜெயிலருக்கு காசு கொடுத்துட்டேன், அவங்க உங்க பொண்ணை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணாலதான் என் பொண்ணு மாட்டினா. நான் பட்ட வேதனைய புரிய வைக்கணும். அவளோட பையனை கடத்திரு. இந்த பக்கம் தலைவிக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் அவளோட பையன் தலைவியை பார்க்க கடைக்கு வர, அப்ப யாரோ அவனை கிட்னாப் பண்ண. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் தலைவி தலைவனை போய் பாக்குறா. எதுக்கு இங்க வந்த? தப்பு பண்ணது நான் தான், லின் இல்ல. அவளை விட்டுட்டு என்ன கைது பண்ணு. லூசு மாதிரி பேசாத. ஜூடு, இவளை அனுப்பிவிடு. ஷைஷுகி, சேயரை கடத்திட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத பண்ணு. அவன் தான் எனக்கு எல்லாமே. என்ன கைது பண்ணு, அவளை விட்டுரு. அப்பதான் சேயரை விடுவாங்க. கட் பண்ண தலைவன் போய் அந்த லின்னோட அப்பாவை தூக்கிட்டு வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு சேயர் எங்கன்னு கேட்க, என்ன பண்ற சைசுகி? அவனை விடு. முடியாது. அப்பாவுக்கு நீ பண்ணது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரியட்டும், ஆனா அவனை விட முடியாது. டேய், சேயரை தேடி அப்பா ஆட்கள் அனுப்பிட்டாரு. உன் அப்பா அனுப்பிட்டா அவனை விடணுமா? கண்டிப்பா விட மாட்டேன். எனக்கு சேரை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். நீங்க போங்க. என்ன இவன் இப்படி பண்றான்? இப்படியே போனா அவனுக்கு தான் பிரச்சனை. நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நான் அப்பா கிட்ட பேசுறேன், நீ அந்த யுன்ஷி கிட்ட பேசு. அவகிட்டயா? இதை ஆரம்பிச்சதே அவதான். சோ அவளாலதான் இதை சால்வ் பண்ண முடியும். இப்ப நீ மட்டும் சேயர் எங்க இருக்கான்னு சொல்லல, சாவை விட மோசமான தண்டனைய நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதோட பசங்க சொன்னாங்க, நீ ஒரு அதிகாரி, உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு. நீங்க நல்லா வசதியா வாழணும், நாங்க அங்க பார்டர்ல உயிரை கொடுத்து போராடணும். நான் இப்ப பண்ண போற டார்ச்சர்ல நீ என்ன கதியாக போறன்னு பாரு. எனக்கு சாவை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் செத்தா அந்த பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். என்னடா ஒரு அடிக்கே மயங்கிட்டான்? அவனை ஏன் கடத்தின? நீ எதுக்கு வந்த? ஷைஷுகி, அவனை விட்டுரு. அவனுக்கு ஏதாவது ஆனா சேரை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னை நம்பினதால தானே நீ சேரை காப்பாத்த என்கிட்ட உதவி கேட்ட. நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள சேயர் வீட்டுல இருப்பான். நீ போ. இல்ல இல்ல, அப்படி பண்ண வேணாம். நான் வேணா லின் கிட்ட போய் பேசவா? நீ எதுக்கு இங்க வந்த? சேயர் காணாம போயிட்டான். அவனை காப்பாத்த உன் உதவி தேவை. ஓ, என் அப்பா அவனை கடத்திட்டாரா? சேர நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ பண்ணதுக்கு நான் எப்படி உனக்கு உதவி பண்ணுவேன்? எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. ஆனா உனக்கு சேர பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த வீட்டுல என் மேல பாசம் காட்டினான். ஆனா நீ பண்ணத நான் எப்படி மறப்ப? நீ சொல்லு, நான் என்ன செய்யணும்? அதை செய்யறேன். என் முன்னாடி 100 தடவை தலைவணங்கு. அப்படி பண்ணா நான் யோசிக்கிறேன். உடனே தலைவி பண்ண, சரி சரி போதும், நீ போ. நான் சேயர் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்றேன். ஆனா நீ என் காலில் விழுந்ததுக்காக இல்ல, சேயருக்காக. நான் இந்த உதவிய மறக்க மாட்டேன். அப்பா, யாருப்பா உங்களை இப்படி பண்ணா?
நீ கவலைப்படாத, உன்னை நான் கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். நீங்க பண்ணுவீங்க. ஆனாப்பா சேயர் சின்ன பையன், அவனை இப்ப எங்கப்பா வச்சிருக்கீங்க? ஏன்னா ஷைஷுக்கி ரொம்ப மோசமானவன். சேயர் கிடைக்கலனா உங்களை சொன்ன மாதிரி கொன்னுருவான்ப்பா. அவன் மோசமானவனு எனக்கு தெரியும். ஆனா அந்த பொடிய நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் ஷைஷுக்கியால நம்மள எதுவும் பண்ண முடியாது. சரிப்பா, அவன் இப்ப எங்க இருக்கான்? சேயரோட அம்மா வாழ்நாள்லயே போக கூடாதுன்னு நினைக்கிற இடத்துலதான் அவன் இப்ப இருக்கான். நான் போக கூடாத இடமா? இருண்ட குகை. சரி, நான் போறேன், நானும் வரேன். உடனே 2 பேரும் அங்க போக, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் இருக்கானான்னு பாத்துட்டு வரேன். இல்ல, உள்ள இருக்கிறது என் பையன். ஆமா, அவன் உள்ளதா இருக்கான். அதோட நீ வேற பயந்து போயிருக்க. இப்ப நீ உள்ள போனா அவன் உன்னை பார்த்து பயப்படுவான். அதனால நான் உள்ள போறேன். உடனே என் தலைவன் உள்ள போய் அவன் வெளியே கொண்டு வர, அதோட அந்த குகைய இனி யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு அதை பிளாஸ்ட் பண்ணிடுறான். இப்ப அவங்க வீட்டுக்கு போக, இப்ப அடுத்த நாள் தலைவன் பண்ண உதவிக்கு ஜோய்வான் பரிசு கொண்டு வர, என்ன இது, இதுல சாப்பாடும் பணமும் இருக்கு. சாப்பாடு இருக்கட்டும், பணத்தை கொண்டு போ. அதோட நான் காப்பாத்தினது யாரையும் இல்ல, என்னோட பையனை. அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நாள் என்ன பார்க்கலாமா? சரி வா பார்க்கலாம். உன் பையன் எப்படி இருக்கான்? பகல்ல அவன் ஓகே தான், ஆனா நைட் ஆனதான் நடந்ததை நினைச்சு பயந்து அழுகுறான். உன் பையன் அப்படியே உன்ன மாதிரி. சரி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்க. அப்புறம் இது சேயர் உன்கிட்ட தர சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டான். கட்பானா தலைவி இல்ல திடீர்னு போய் பார்க்க, நான் உன்னை என்னவோ நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீ ஸ்ட்ராங்கானவ தான். சேயருக்காக தான் இந்த தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா நீ பண்ணத நான் இன்னும் மறக்கல. எனக்கு தெரியும். ஆனா இப்ப உன்னை காப்பாத்த நான் தான் இருக்க. நம்ம அத்தை பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்னு விலகிட்டாங்க. உன் அப்பா சேயரை கடத்தினதால இப்ப ஜெயில இருக்காரு. இப்ப நீ என்னதான் நம்பணும். நீ எனக்கு வாண்டடா வந்து உதவி பண்றேன்னு சொன்னா ஏதாவது பதிலுக்கு எதிர்பார்ப்பியே. என்ன அத்தைக்கு எதிரா என்ன மாத்த பாக்குறியா? நீ என்ன நினைக்கிற? இந்த ஊழலுக்காக ஷைஷுக்கி நம்மள பழி வாங்குறான்னு நினைக்கிறியா? நாம எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அவனோட கேம்ல நம்ம சின்ன பாட்டு தான். அதோட அரசர் இத உடனே சரி கட்ட சொல்லிட்டாரு. இப்பவும் நீ எதுவும் பேசாம இருந்தா உன்னை பலியாடா மாத்தி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது நடக்க கூடாதுன்னா நீ நான் சொல்றத செய்யணும். லியூன் லோக்ரிட்ஜ்ல நடந்த இன்சிடென்ட்டையும் பண மோசடிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றான். அப்படி பார்த்தா நாம அந்த வழியில வரப்போறத எதிரிக்கு சொன்னது இளவரசனும் ஜோ ஃபேமிலியும் தான். அதோட வீரர்கள் உணவுல மண்ணை கலந்தது இவங்க தான். இதை நம்ம அரசர்கிட்ட சொல்லி கேஸ மறுபடியும் விசாரிக்க சொல்லணும். நீ சொல்றது உண்மைதான். ஆனா அந்த லின் இதை பண்ணது அவங்க இல்ல, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டானா அவங்க தப்பிச்சிருவாங்க. அது நடக்க கூடாதுன்னு தான் நான் லின்னை பார்க்க யுன் அனுப்பியிருக்கேன். எதுக்கு அவளை அனுப்பின? இந்த விஷயத்துல அவளாலதான் நமக்கு உதவி பண்ண முடியும். தளபதி, லேடி லின்னை பார்க்க ஜோ மேடம் வந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் உங்க சொந்த பையனோட மனைவி. என்னை காப்பாத்துங்க. எனக்கு தெரியும் நீங்க தப்பிக்கதான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு. இருந்தாலும் நான் அதை பெருசுபடுத்தல, அமைதியா தானே வந்தேன். இப்ப என்ன மிரட்டுறியா? இங்க பார், நீ சைலண்டா இருந்தா பொழைச்சிப்ப, இல்லனா உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன். நான் உங்களுக்காக நீங்க சொன்னதெல்லாம் பண்ண. யாரு, நீயா? ஏண்டி, நீயே பணத்துக்காக தான் இத பண்ண. அதோட உன் அப்பா யாரு? ஒரு பிச்சைக்கார. என் பணத்தாலதான் இன்னைக்கு அவ அமைச்சரா இருக்கான். போனா போதுன்னு உன்னையும் என் மருமகளா ஏத்துக்கிட்ட. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி, நான் பண்ண மாதிரி நீ பண்ணு. என்ன பண்ணணும்? 7 வருஷத்துக்கு முன்ன நான் மாட்டக்கூடாதுன்னு என் தம்பி மேல பழி போட்ட. அதே மாதிரி நீயும் பண்ணு. என் அப்பாவை மாட்டி விட சொல்றீங்களா? என்னால முடியாதுமா. அப்போ இங்க கடந்து சாகு. இப்ப அவங்க போனதும் அவ நம்ம தலைவியை கூப்பிட்டு அரசர்கிட்ட அவ நடந்த எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்ல, நீ எப்படி அவளை ஏத்துக்க வச்ச? இருந்தாலும் எனக்காக இதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் இதை உனக்காக பண்ணல, எனக்காக பண்ண. நீ யாருக்காக பண்ணியோ. ஆனா ஒண்ணு, அவங்க மாட்டினா ஜோ ஃபேமிலி கண்டிப்பா பாதிக்கப்படும். நீங்க பாரு, நான் உன் கூட வரமாட்டேன். நான் உன்னை வான் கூப்பிடல, ஆனா உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. அதோட நீ இன்னும் என்னை மறக்கல போல. உனக்கு என்னோட உடம்பு தானே வேணும், எடுத்துக்கோ. எடுத்துக்கோ, போதும் நிறுத்து. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இதே நேரத்துல ஜோயுவான் இளவரசனை பார்த்து லின்னை பத்தி சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்பவே அரசரை பார்த்து இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மாட்டி விடுங்க. அப்பதான் நீங்க தப்பிப்பீங்க. ஆனா அப்படி பண்ணா என் சப்போர்ட்டரை நான் இழந்துருவேனே. அவங்க போனா இன்னொருத்தர் வருவாங்க. ஆனா நீங்க மாட்டினா உங்க ஆசை மண்ணோடு மண்ணா போயிரும். பரவாயில்லையா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா இதுல உங்க அம்மாவும் இருக்காங்களே, அவங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அவங்கள மாதிரி ஒருத்தவங்க
எனக்கு வேணுமே, கவலைப்படாதீங்க. என் அம்மா விட என் மனைவி தர்மசாலி, அவ உங்க ஆசைய நிறைவேற்றுவா. அதே நேரத்துல ஜோ மேடமுக்கு லின் வந்து ராஜாவை பார்க்க போற விஷயம் தெரிய வர உடனே தன்னோட ஆளை கூப்பிட்டு ஏதோ பண்ண சொல்றா. கட் பண்ணா லின்னுக்கு அவ அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வர அதுல அவரு எதையும் சொல்லாத, நான் இளவரசர் கிட்ட பேசிட்டேன், தப்பு நான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டாரு, அதனால நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு அவரு சொல்ல கட் பண்ண தலைவர் லின் காணாம போயிட்டான்னு ஜோ மேடம் வீட்டுக்கு வந்து அவளை தேட, நீ எதுக்காக இங்க வந்த, லின் காணாம போயிட்டா, அதான் அவ இங்க இருக்காளான்னு பார்க்க வந்த. இதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவளால் எப்படி அங்க இருந்து தப்பிக்க முடியும்? சேயர் இங்க வா, நான் சொல்றத போய் அவர்கிட்ட சொல்லு. உடனே சேயர் தலைவி சொன்னதை போய் சொல்ல அவன் என்ன சொன்னான், லின்னுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ நம்ம இடத்துல இருக்கிறதா அவ சொன்னா. கட் பண்ண லின் வந்து இளவரசனை பார்த்து உதவி கேட்கறா. அப்ப அவளோட மாமியார் வந்து அந்த ஷைஷுகிக்கு நீதான் இவ்வளவு காப்பாத்தினு தெரிஞ்சு போச்சு, அதோட நீ இவ கூட அஃபைர் வச்சிருக்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கா இது எப்பவோ தெரியும், ஆனா இது தப்பு இல்ல. ஆனா தப்பு இனி இவளுக்காக நீ ஏதாவது பண்ண போனா உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இவ கதையை முடிச்சிரு. இளவரசி அவங்க பேச்சை கேட்காதீங்க, என்ன மன்னிச்சிரு. உடனே அவனோட ஆளுங்க கிட்ட அவளை போட்டு தள்ள சொல்ல அவங்களும் போட்டு தள்ள, இவ எப்படி செத்தா, தான் பண்ண தப்புக்கு தான் அப்பா மாட்டிக்கிட்டான்னு குற்றம் உணர்ச்சியில இவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. இதை என்ன நம்ப சொல்றியா? நானும் இதை நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக கட்மான தலைவன் வந்துகிட்டு இருக்க அவ ஜோடோ வந்து லின்ன கொலை பண்ணதுக்காக யுன்ஷிய கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்ல உடனே தலைவர் யுன்ஷிய பார்க்க போக கட்மான தலைவி வாட்டர் ஜெயில இருக்கா. அவ பாட்டி சொன்னதை நினைச்சு பாக்குறா. ஹீரோட அப்பா ஊழல் பண்ணதுக்காக தற்கொலை பண்ணல, அவரை விஷம் வச்சு கொண்டு தற்கொலை பண்ண மாதிரி செட் பண்ணதே ஜோ மேடம் தான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க. அத தலைவி நினைச்சு பார்த்துட்டு அப்பா ஒரு கல்வெட்டை பாக்குறா. இந்த பக்கம் அரசரை பார்த்து தலைவர் நடந்தது சொல்ல உடனே அரசர் தலைவிய ரிலீஸ் பண்ண இந்த பக்கம் தலைவன் வீட்டுல யாரோ கல் ஏறிய போய் பார்த்தா அது அந்த வாண்டு பையன். டே வாண்டே, இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? உங்ககிட்ட சண்டை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அவ தலைவி வந்து அவனை கூப்பிட்டு போயிடுறா. இப்ப அவன் தன்னோட அப்பா கிட்ட அதை பத்தி சொல்ல அவனும் ஒத்துக்க, நீ ஏன் ஒத்துக்கிட்ட? என்னதான் இருந்தாலும் அவன் ஷைஷுக்கியோட பையன், அப்பா மகனா இல்லாம இருந்தாலும் ஒரு குரு சிஷ்யனா இருக்கலாம்ல. ரொம்ப நன்றி. நமக்குள்ள எதுக்கு நன்றிலாம்? கட் பண்ணா இளவரசனை காட்ட இந்த தடவை நாம அவங்கிட்ட தோத்துட்டோம். இப்ப என்ன பண்றது? நாம ஆரம்பத்துல தோத்தது உண்மைதான், ஆனா கடைசியில வின் பண்ணது நாம தான். எப்படி சொல்றீங்க? இந்த கேம் மாதிரிதான். ஆரம்பத்துல நான் என்னோட வீக்னஸ காட்டினேன், அதனால நீங்க என்ன ஈஸியா காய நவுத்தி என்ன காலி பண்ணீங்க. ஆனா இப்ப நான் உங்களை காலி பண்றேன். அதான் சொல்றேன், நம்ம எதிரிக்கு இப்ப நம்ம அடங்குற மாதிரி காட்டி டைம் கிடைக்கும் போது தீர்த்து கட்டிடலாம். இப்ப அடுத்த நாள் தலைவர் சேகர தன்னோட சீர்நாயகத்துக்கு நம்ம ஃபேமிலியில காலம் காலமா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாட்டை பாதுகாக்கிறாங்க. நீ இப்ப என்னோட சீடனா மாறினா நீயும் ஒரு நாள் என்ன மாதிரி மாறுவ. இது என் அப்பாவோட வாள், இதை நான் இப்ப உன்கிட்ட தரேன். அப்ப நான் உங்களை மாதிரி ஒரு ஹீரோவா மாறுவேனா? நான் ஹீரோ இல்ல. ஏன்னா ஹீரோ நாட்டுக்காக மட்டும் இல்ல, தன்னை நம்பி வந்தவங்களையும் காப்பாத்துவான். ஆனா என்னால என்ன நம்பி வந்தவங்களை காப்பாத்த முடியல. அவன் அப்படி சொன்னதும் ஜோ வந்து தலைவிய பார்க்க இப்ப அடுத்த நாள்ல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக அப்ப தலைவி அங்க வர அப்ப ஜோ வந்து அவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து காண்டாங்கிறான். தலைவனுக்கு எப்ப சேர் பத்தின உண்மை தெரிய வரும். ஏன் சேர் பத்தின உண்மைய தலைவங்கிட்ட இருந்து மறைக்கிறா? இந்த ஜோயுவனோட பிளான் தான் என்ன ஆக போகுது? குருவே, உங்க ஆசை என்ன? நீ பெரியவனா மாதிரி நல்லா சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அப்படி தோணல. அதுல என் அம்மா பேர் இருக்கு. அது வந்து உன் அம்மா பேர் மட்டும் இல்ல, உன் அப்பா பாட்டின்னு எல்லார் பேரும் எழுதி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். சரி, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் சொல்ல மாட்டேன். மாஸ்டரே, படிக்கிறது கடுப்பா இருக்கு. எப்பெல்லாம் கிளாஸுக்கு போறனோ அப்பெல்லாம் தூங்கிடுறேன். ஏன் என்னடா நீ? ஷைஷுகி, டேய் படிச்சாதான் என்ன மாதிரி ஆக முடியும். ஆமா, நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்றீங்களா? உடனே 3 பேருமே அந்த பலூனை பறக்க விட அப்ப இதை ஜோ பார்த்து செம்மையா காண்டாகிறான். அந்த காண்ட்ல கண்டமேனிக்கு குடிக்க அப்ப யுன்ஷியை நினைச்சு வேற ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ணிடுறான். அந்த பொண்ணு அனுப்புனதே அவனோட அம்மா தான். இப்ப அடுத்த நாள் தலைவி ஜோ ஃபேமிலியோட சப்போர்ட்டரை பார்த்து இனி அவ்வளவுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல அந்த பொம்பளைய என்ன பண்ணலாம்? அவளை விட்டு வச்சா நம்மள ஒரு நாள் ஜோ மேடம் மாதிரி மாத்தி விட்டுருவா. போட்டு தள்ளிரு. கட்பான தலைவி வீட்டுக்கு போக அப்ப யாரோ அவ வண்டிய மலையில இருந்து தள்ளிவிட ஆனா தலைவன் அவளை காப்பாத்திடுறான்.
ஆனா அதுல அவனுக்கு பயங்கரமா அடிப்பட உடனே பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கான்னு பார்த்து 2 பேரும் அவங்க கிட்ட போய் உதவி கேட்க அவங்களும் உதவி பண்ண. எதுக்கு என்ன அப்படி பாக்குற, நான் உனக்கு அண்ணனா, எதுவும் பேசாத, யாரும் இங்க வந்திருக்காங்க, என்ன வேணும், இங்க யாராவது வந்தாங்களா, அப்படி யாரும் வரலையே. உடனே அவங்க போக இவங்களை அனுப்புனது என் அத்தையா, உன் உடம்பைய இப்படி கொதிக்குது, கீழே விழுந்தல, ஒருவேளை பயத்துல இப்படி ஆயிருக்கும், டாக்டரை கூப்பிடுவா. இல்ல இல்ல, சும்மா சும்மா டாக்டரை கூப்பிட்டா நம்ம யாருன்னு தெரிஞ்சிரும். உடனே தலைவனே அவளை ட்ரீட் பண்ண, நீ எதுக்காக ஜோ ஃபேமிலியோட தலைவரை பார்க்க போன, என்ன ஃபாலோ பண்ணியா, உன் சேஃப்டிக்காக என்னோட ஆட்களை உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன், அதால தானே இன்னைக்கு உன்னை காப்பாத்தினேன். சரி எதுக்காக இதெல்லாம் பண்ற, அன்னைக்கே சொன்னேன்ல நான் ஜோ ஃபேமிலியோட தலைவி ஆகணும்னு. தலைவியாக ஆசைப்பட்டா உன்னை கொல்ல வேண்டியது உன் அத்தை தானே, எதுக்கு அவன் உன்னை கொல்ல பார்த்தா, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உன்னை யாராவது கொல்ல பார்த்தா அது என்னோட பிரச்சனை தான். இந்த பக்கம் தலைவி காணாம போன விஷயம் ஜோவுக்கு தெரிய வர உடனே அவன் சூயை பார்த்து அவ எங்கன்னு கேட்க உடனே அவ நடந்ததை சொல்ல, என்ன விஷயம், நேத்து ஜோயுவான் வந்தான், என்னவா, மேடம் பத்தி கேட்டான், அதுக்கு நீ என்ன சொன்ன, நான் நடந்ததை சொன்னேன். உடனே அவங்கள தேடி போய் அந்த ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஷைஷுகி அவரை காப்பாத்து, உன்னை காப்பாத்துனதே பெரிய விஷயம், இதுல அவனை வேற காப்பாத்தணுமா, அப்ப நானே போய்க்கிறேன். சரி அவனை நான் காப்பாத்துறேன், பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ, என்ன கேட்டாலும் தர. உடனே தலைவன் அவனோட ஆட்களை அனுப்பி ஜோவை காப்பாத்தி கூப்பிட்டு வரான். மேடம் பாஸ் உங்களை வர சொன்னாரு, ஏதாவது பிரச்சனையா, எதுவும் இல்ல, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன், உட்காரு, நான் உயிரோட வந்ததுல இருந்தே நம்ம சரியா பேசிக்கல, இப்ப பேசலாம். எதை பத்தி பேசணும், உன் புருஷனை காப்பாத்தின என்னால அவனை கொல்லவும் முடியும். இப்ப நீ, நான், உன் புருஷன் 3 பேருமே ஊருக்கு வெளியே இருக்கும். இப்ப நான் கொன்னா கூட பழி கடத்தனவன் மேலதான் விழும். இப்ப உனக்கு என்னதான் வேணும், உண்மையை சொல்லு. எங்க 2 பேர்ல நீ யார அதிகமா நேசிக்கிற? நான் 2 பேரையும் இல்ல, எனக்கு நான் வசதியா வாழணும், அதுக்கு அவன் தேவை. ஏன்னா இளவரசர் அவனோட ஆளு, நான் அவன் கூட இருந்தா வசதியா இருப்பேன். இளவரசரை நீ நம்புறனா, எல்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் உனக்காக தான் அவங்கள பார்த்தேன். எனக்காகவா? ஆமா, நான் ஜோ ஃபேமிலியோட தலைவி ஆயிட்டா நீ என்னோட அத்தைய என்ன வேணா பண்ணிக்கோ. புரியல, நீ எங்க ஃபேமிலிய வெறுக்கிற, காரணம் என் அத்தை உன் ஃபேமிலிய பண்ணதுக்கு. சோ நீ அவங்களை கொன்னுட்டா பகை முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் நானும் என் ஃபேமிலியும் நிம்மதியா வாழுவோம். சரி, என் கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே, எங்க 2 பேர்ல நீ யார ரொம்ப அதிகமா லவ் பண்ற? ஜோ மேல இருக்கிறது லவ் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அவன் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். சரி, அப்ப நம்ம 2 பேருக்குள்ள போட்ட ப்ராமிஸ இப்பவே முடிச்சுக்கலாம். கப்பேடு, நம்ம முதல் தடவை பார்த்தப்ப நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், எப்பவுமே உன்னை பாதுகாப்பேன்னு, அதை முடிச்சுக்கலாம். இப்படியே ஒவ்வொன்னா தலைவன் கூட போட்ட ப்ராமிஸ முடிச்சுக்க. அதுக்கப்புறம் ஜோ கூட அவளை அனுப்பி வைக்கிறான். இப்ப அவ போனதும் அவன் மயங்கி விழ உடனே சூடோ டாக்டரை வர வைக்க, அப்பதான் சூடோவுக்கு தலைவன் கொஞ்சம் வருஷத்துல சாக போறான்னு தெரிய வர. ஆனா தலைவன் அதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்ல, இதே நேரத்துல தலைவனை பார்க்க சேர் வர உடனே தலைவன் அவனுக்கு ட்ரைனிங் தர, பரவாயில்லையே நல்லாவே இப்ப தேறிட்ட, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என் ஃபேமிலிக்கு மட்டும் அப்படி ஆகலனா இன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் இருப்பான். என்ன, அவன் உன்னை விட ஒரு வயசு பெரியவனா இருப்பான். உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர், நான் பார்க்க சின்ன பையனா தெரிஞ்சாலும் என் டீச்சர் நான் பார்க்க 6 வயசு பையன் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? நான் செத்து 3 மாசத்துக்கு பிறகு இவன் பிறந்தானா? இந்த பக்கம் ஜோ வந்து ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்தால அவ இப்ப கன்சீவ் ஆயிடுறா. இது உங்க 2 பேரோட விஷயம், இதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்ப அவனால குழந்தை கொடுக்க தகுதி இல்லைன்னு சொன்னானே, அப்ப என்கிட்ட பொய் சொன்னானா? என்ன யோசிக்கிற யுன்ஷி? ஒன்னும் இல்ல, நான் ரூமுக்கு போறேன். யுன்ஷி, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன், பரவாயில்ல விடு. அதோட நீயும் எவ்வளவு நாள் தான் தனியா இருப்ப, உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், குழந்தை வேணும். அதான் சேர் இருக்கானே, அவனை நான் என்னோட பையனா தானே பாத்துக்கிறேன். நீ அவனை பையனா பார்த்தாலும் அவன் உன்னோட பையன் இல்லையே. அதோட நாம ஒன்னும் உண்மையான கணவன் மனைவி இல்லையே, நடிச்சுக்கிட்டு தானே இருக்கும். இந்த பக்கம் சேர வந்து கூப்பிட்டு போனதா சூகி வந்து சொல்ல உடனே அவங்க போய் பார்க்க, ஆமா எதுக்கு சேர கூப்பிட்டு வந்தீங்க? அதோட டாக்டர் ஏன் வர சொன்னீங்க? சேயர் உன்னோட மகனானு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனாலதான் டாக்டர் வர சொன்னேன். அம்மா சேயர் என்னோட பையன் தான், உன்னோட மகன் தானே, அப்ப டாக்டர் அவனை செக் பண்ணட்டும். இப்ப இந்த விஷயம் தலைவனுக்கு தெரிய வர அவனும் அங்க வர. ஆனா ஜோ வந்து டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சேயரை அவனோட பையன் மாதிரி காட்டுறான். கட் பண்ண தலைவன் அவனோட டாக்டர் போய் பார்த்து அந்த விஷயத்தை பத்தி சொல்ல உடனே டாக்டர் அவனோட பிளட்டையும் அவரோட பிளட்டையும் யூஸ் பண்ணி காட்ட, பாத்தீங்களா நம்ம 2 பேரோட பிளட்டும் மேட்ச் ஆகுது, அப்ப நான் உங்க அப்பாவா? இதெல்லாம் பண்றது சாதாரண விஷயம். அப்ப சேயர் என்னோட பையனா? இதே நேரத்துல ஜோ வந்து அவனோட ஆளு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்ன அந்த வேலைக்காரிய கூட சொல்றான். அப்ப அந்த டான்சர் பொண்ணு அதான் ஜோ கூட ஒன்னா இருப்பாள, அவ கேட்டுடுறா, அப்படின்னா சேயர் உண்மையிலே தளபதியோட பையன் தானா? அவ ஜோ வந்து அவளை பாத்துடுறான். உடனே அவளை கொல்ல பார்க்க இந்த பக்கம் தலைவன் அவனோட அம்மாவோட நினைவு நாள்னால அவங்களோட செமெட்ரிக்கு வர அங்க தலைவி இருக்கா. உடனே தலைவன் அவகிட்ட போய், நீ ஏன் சேயரை பத்தி செக் பண்ண சொன்னப்ப பயந்த? அவன் ஜோவோட பையனா இருந்தா பயப்படணும்னு அவசியம் இல்லையே, அது வந்து அதையே நீ கேக்குற? ஏன்னா ஜோ வந்து டாக்டர் யூஸ் பண்ணி ரிசல்ட்ட மாத்திட்டான், அது உண்மையான
ரிசல்ட் இல்ல. இல்ல அது உண்மைதான், நீ சொல்றதுதான் உண்மை இல்ல. சரி சேயர் பிறந்த வருடம் 30 தானே? இல்ல அவன் 31ல பிறந்தான். அப்படியா? சரி நாம ஏன் மறுபடியும் டெஸ்ட் பண்ண கூடாது? டெஸ்ட் பண்ணணுமா? சரி பண்ணு. ஆனா சேயரை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவன் சின்ன பையன், அவன் மனசு எப்படி பாதிக்கும்னு தெரியுமா? நான் அவனுக்கு தெரியணும்னு இதை கேட்கல. எனக்கு அவன் என் பையன் தெரிஞ்சா போதும். ஏன்னா அவன் அப்படியே சின்ன வயசுல நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கான். நான் வேணா அம்மா மேல சத்தியம் பண்ணவா? அப்ப நீ நம்புவியா? இது அம்மா மேல சத்தியம். சேயர் ஜோவோட பையன் தான். நான் போய் சொன்னா என்ன அவங்க? நீ உன்னோட லைஃப பணைய வைக்க வேணாம், நான் உன்னை நம்புறேன். இதே நேரத்துல ஜோவை காட்ட அவன் அந்த டான்சர் பொண்ண கொலை பார்க்க அவ கன்சீவா இருக்கிறதால இத பத்தி யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு அவ சொல்லி கெஞ்சிரா. ஆனா அவன் அதை காதுல கூட வாங்காம அவளை கொன்னுடுறான். அவளை கொண்டு அவ பாடிய தலைவனோட வீட்டுல போட்டுட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் தலைவன் கொண்டதா சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண இப்போ இந்த விஷயம் தலைவிக்கு தெரிய வர அவ உடனே அரசரை பார்த்து தலைவன் நேத்து அவ கூட தான் இருந்தான்னு சொல்ல உடனே அரசர் அவனை விட்டுடுறாரு. கட் பண்ணா தலைவி ஜோ எல்டர்ஸோட உதவியால அந்த ஃபேமிலியோட பாஸ் லேடியா மாற இப்ப தலைவிக்கு அவங்க ஃபேமிலியோட சீக்ரெட் சேம்பரை எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லி தராங்க. அதுக்குள்ள போனதும் ஜோ மேடம் அவளை மிரட்ட அப்ப தலைவி ஒரு பாக்ஸ பாக்குறா. உடனே அதை எடுக்க பாக்குறா. ஆனா ஜோ மேடம் அவளை தடுக்க உடனே அவ கழுத்துல கத்திய வச்சு நான் உன்னோட நகைக்கோ பணத்துக்காகவோ இங்க வரல, அந்த பாக்ஸுக்காக தான் வந்தேன். கட் பண்ண தலைவி வெளியே வந்து அந்த பாக்ஸ்ல இருந்த பேப்பரை தூக்கி போட அதுல அவங்க பண்ண தப்பும் ஹீரோட ஃபேமிலியை கொன்னதும் இளவரசர் பண்ண இல்லீகல் எல்லாமே எவிடன்ஸோட இருக்கு. அப்ப இளவரசன் அவனோட ஆட்களோட அங்க வரான். யுன்ஷி நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன், ஆனா நீயும் என்னை குறைச்சி எடை போடாத. கீழே பார், இந்த இடம் முழுக்க பாம் இருக்கு. இந்த இடம் வெடிக்க கூடாதுன்னா அந்த எவிடன்ஸ என் கிட்ட கொடு. டேய் இந்த இடம் வெடிச்சா நீயும் தான் சாவ. டேய் லூசே, அந்த எவிடன்ஸ அப்பா பார்த்தாலும் நான் சாவண்டா, அதுக்கு மொத்தமா சாகலாம். அதுவே எவிடன்ஸ நீ தந்தா நான் உங்களை விட்டுடுறேன். ஆனா தலைவி தரமாட்டேன்னு சொல்ல உடனே அவன் அதை கொளுத்த பாக்க அப்ப தலைவி வந்து அவங்களை அடிச்சு போட்டு தலைவியை காப்பாத்த டேய் நான் இளவரசன் அதுக்கு என்ன இப்ப? உடனே தலைவியை கூப்பிட்டு அவன் போக டேய் எவிடன்ஸ கொடுத்துட்டு போடா, முதல்ல இவ்வளவு சேஃபான இடத்துல விட்டுட்டு வர, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ராஜாவை போய் பார்க்கலாம். கட் பண்ண 2 பேரும் போக இந்த தடவை யுன்ஷி தலைவன் கூட சந்தோஷமா இருக்கா. நாம இனிமே இங்க இருக்க வேணாம், சேர கூப்பிட்டு எங்கேயாவது போயிருவோம். ஆனா இளவரசி அந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டேன், அதோட நாங்க நண்பர்கள் தான். அவ சுயு வந்து சேரோட வர சரி நீ இங்கே இரு, நான் அரசரை பார்த்துட்டு வர. உடனே தலைவன் போக இப்ப அவன் போன பிறகு ஜோ வரான். என்னை விட்டு போகாத, நான் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ எப்ப சைஷுக்கியை கொல்ல பாத்தியோ அப்பவே நமக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. நான் அவனை கொல்ல பார்க்கல, நடிக்காத. நீ இளவரசனோட ஆளுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆமா நான் அவரோட ஆளுதான், ஆனா நான் உன்னை மனசார லவ் பண்றேன், என்னை மன்னிச்சிரு. நான் எப்பவுமே சைஷுக்கியை மட்டும்தான் லவ் பண்ணேன். உன் கூட வந்ததே அந்த எவிடன்ஸை எடுக்கதான். அதோட உன்னை நான் வெறுக்க இன்னொரு காரணம் இருக்கு. அந்த யுன் பாவும் அவ வயித்துல உன் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் நீ அவளை கொண்டு இருக்க. என்ன பாக்குற? அது உன் வேலைன்னு எனக்கு எப்பவோ தெரியும். உடனே டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு அவ போக இப்ப தலைவனும் அவளும் சந்தோஷமா இருக்க. ஆனா சடனா சேயர் மயங்கி விழ உடனே என்னன்னு பார்த்தா சேயருக்கு யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க. கட்பான தலைவி இளவரசனை பார்த்து அந்த எவிடன்ஸை தந்து சேயரை காப்பாத்த மாத்து மருந்த கேக்குறா. எவிடன்ஸை நீ தந்தாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் உன் பையனுக்கு 7 ஸ்ட்ரோக் பாய்சனை தந்த. இந்த விஷம் செயல்படாம இருக்கணும்னா 7 வாரத்துக்கு அவன் மருந்து எடுத்துக்கணும். நான் உனக்கு வாரம் வாரம் மருந்து தரேன், ஆனா நீ எனக்காக வேலை செய்யணும், என்ன ராஜாவா மாத்தணும். அதோட ஏதாவது பண்ணி மருந்து எடுக்கணும்னு நினைக்காத. மருந்து எல்லாமே என்னோட சேம்பருக்குள்ள இருக்கு, அங்க என்னால மட்டும்தான் போக முடியும். மீறி யாராவது அதை ஓபன் பண்ண பார்த்தா அது வெடிச்சிரும். இப்ப சொல்லு, என் கூட சேர்ந்து வேலை செய்யறியா? கண்டிப்பா வேலை செய்யறேன். நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கல, நான் உனக்காக வரல, என் குழந்தைக்காக வந்த. ஏன் அவனுக்காக நான் சாகவும் போவேன். ஏன் இப்படி பேசுற? அப்புறம் எப்படி பேசணும்? நம்ம 7 வருஷமா ஒன்னா இருந்தோம், உனக்கு என்னை பத்தி தெரியும்ல. எனக்கு என் குழந்தை தான் எல்லாமே, ஆனா நீ அந்த இளவரசனோட சேர்ந்து என் குழந்தைய கொல்ல பார்த்திருக்க. அது நான் இல்ல, நீ இல்ல, ஆனா அது உனக்கு தெரியாம நடந்திருக்காதுல்ல. அப்ப அவன் நினைச்சு பாக்குறான் சேருக்கு மருந்து வச்சது இவனுக்கு முன்னாடியே தெரியும் தான் போல. கட் பண்ணா ஜோ மேடமோட மகன் ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்க. அப்ப யாரோ அவனை கொல்ல என் பையனை நீ தானே கொன்ன? ஆமா நீ என் அம்மாவை கொன்ன, நான் உன் மகனை கொன்ன. உனக்கு எப்படி நான் உன் அம்மா இல்லைன்னு தெரியும்? அந்த கிறுக்கி சொன்னாலா? அவ சொல்லல, நான் தான் கண்டுபிடிச்சேன். சரி நான் பண்ண தப்புக்கு நீ என்ன தானே கொண்டு இருக்கணும், எதுக்கு யாரோ கொன்ன? நீ எதுக்காக அவனை வர வச்சேன்னு எனக்கு தெரியும், அது நடக்க கூடாதுதான் நான் அவனை கொன்னு. அதை கேட்ட உடனே அவங்க மயங்கி விழ இந்த பக்கம் தலைவி கிட்ட இளவரசன் ஒரு வேலை கொடுக்க இது பெரிய விஷயம், அதுவும் ஆர்மி சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ உன்னை நம்புறான், அதனால நீ தான் இதை பண்ணணும். கட்பான தலைவி தலைவனை போய் பார்க்க அவனுக்கு இப்ப என்ன வேணுமா? அவன் ஆர்மியோட பொசிஷனை மாத்த நினைக்கிறான். இப்படி பண்ணா ராஜா அவனை கொன்னுருவாரு. அவனை என்ன விடு, அவனை போய் கொன்னுட்டு வரேன். நீ என்ன பைத்தியமா? சேயரோட உயிர் இப்ப அவன் பெடியில இருக்கு, என் பேச்சு கேளு, அவன் சொன்ன மாதிரி இப்ப பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவன் கதையை முடிச்சிடலாம். உடனே தலைவன் அந்த பேப்பர்ல அவனோட சீலை வைக்க போக ஆனா யுன்ஷி அவனை தடுத்துடுறா. என்ன பண்ற? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு, அப்ப உன் சீலை என்கிட்ட கொடு. உடனே தலைவன் அதை அவகிட்ட தர நான் சொன்னதை செஞ்சியா? இல்ல, ஆனா அவனோட டைகர் செல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியா? எங்க இருக்கு? முதல்ல மருந்த கொடு, அப்புறம் சொல்றேன்.
உடனே அவன் முதல் வாரத்துக்கான மருந்து தர இப்ப தலைவன் டாக்டர் பார்த்துட்டு வந்து இதயத்தோட ரத்தத்தை எடுத்து கொடுத்தா நம்ம சேயரை காப்பாத்திடலாம். ஆனா அது அவன் அப்பாவோட ரத்தமா இருக்கணுமா. ஒரு தடவை எடுத்தாலே உயிர் போற மாதிரி இருக்குமே, 7 தடவையா? அவனால தாங்க முடியாது. ஆனா சேயரோட அப்பா ஜோ தானே, வேற வழி இல்ல, அவன் இதை செஞ்சுதான் ஆகணும். நான் வேணா பேசாம இந்த புள்ளி தாயத்தை அவங்க கிட்ட தந்துருவா. நீ என்ன லூசா? இது ஆர்மியோட கண்ட்ரோல், இது அவங்க கிட்ட போனா என்னோட உயிர் போன மாதிரி. சரி, உன் ஃபேமிலிக்காக என்ன பலி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, என்ன தோணுதோ பண்ணு. உடனே தலைவி வெளியே வர அவ சின்ன ராஜா இருக்க, என்ன விஷயம்? என்கிட்ட புள்ளி தாயத்தை இருக்கு, இது எப்படி உங்ககிட்ட? அந்த மடையன் தந்தானா? ஆமா, இப்ப நான் உங்க ஆர்மியை யூஸ் பண்ணி அந்த இளவரசனை கொல்ல போறேன். நீ என்ன லூசா? அப்படி பண்ணா உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. கட்பான அரசர் இளவரசர் கூப்பிட்டு 7 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவத்துல இளவரசன் சம்பந்தப்பட்டிருக்கானான்னு கேட்க, அப்பா அது உண்மை இல்ல அப்பா, எனக்கும் அது உண்மையான்னு தெரியல. ஆனா ரூமர் இப்ப வந்திருக்குப்பா, நாம இதை விசாரிச்சுதான் ஆகணும். ஆனா வதந்தியை வச்சுக்கிட்டு நாம எப்படி இதை விசாரிக்க முடியும்? அப்பா, மக்கள் இப்ப கோவத்துல இருக்காங்க, அவங்களை சமாதானப்படுத்தணும்னா நாம இதை விசாரிக்கணும். அதோட இவன் அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு நாள் கூட வீரர்களோட சமாதியை இவன் பார்த்தது இல்ல, அட்லீஸ்ட் அங்க போக சொல்லுங்கப்பா. உடனே அரசர் அவனை போக சொல்றாரு. இந்த பக்கம் தலைவி வீரர்களை தலைவனுக்கு தெரியாம ரகசியமா பார்த்து அந்த சீலை காட்டி அவளோட பிளான சொல்ல, இப்ப அடுத்த நாள் இளவரசன் அந்த கோவிலுக்கு போக அதோட செக்யூரிட்டி டைட்டா இருக்கு. அதே நேரத்துல தலைவன் மாறு விஷயத்துல அங்க வரான். ஷைஷுகி, நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா, இன்னைக்கு எப்படியாவது உன் கதையை நான் முடிச்சிருவேன், அப்பதான் யுன்ஷி என் கூட இருப்பா. இந்த பக்கம் தலைவன் தலைவியோட பிளான தெரிஞ்சு அவகிட்ட இருக்கிற டைகர் டேல வாங்கிட்டு போக அதுக்கப்புறம் இளவரசனை பிடிச்சு அந்த ஸ்டாச்சு முன்னாடி மண்டியிட வைக்கிறான். அதோட அவனை கொல்ல பாக்குறான். அப்ப தலைவி வந்து அவனை எதுவும் பண்ண விடாம தடுக்கிறான். அப்ப இளவரசனோட ஆள் வந்து தலைவனை கொல்ல பாக்க அதை தலைவி பார்த்து அவனை காப்பாத்திடுறா. அப்ப அது தலைவி மேல பட அதே நேரத்துல தலைவன் கிட்ட இருக்கிற தாயத்தை எடுத்து இளவரசனோட ஆளுங்களை தாக்க சொல்லி ஆர்டர் போடுறா. அப்ப வீரர்கள் அவங்கள தாக்க அப்ப அவங்க இளவரசரை கடத்த, மருந்து எங்கன்னு சொல்லு, நான் சொன்னாலும் அதை உன்னால எடுக்க முடியாது, அதுக்குள்ள என்னாலதான் போக முடியும். இப்ப எதிரி நாடு தாக்குறதால அரசர் தலைவனை உடனே பார்டருக்கு போக சொல்றாரு. அவன் போனதும் ஜோ வந்து இளவரசனை கொடூரமா கொன்னுறான். அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. ஜோ தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி தலைவனை ஊஜின் ஆர்மியோட சேர்ந்து கொலை பார்த்திருக்கான். இந்த பக்கம் இளவரசன் செத்து போனதால சேயரோட நிலைமை மோசமா போக உடனே தலைவன் ஜோவை போய் பார்த்து சேயருக்கு ரத்தத்தை கொடுக்க சொல்றான். என்னால தர முடியாது, அவன் உன் புள்ள தானடா முட்டாள், அவன் ஒன்னும் என் புள்ள இல்ல, என் புள்ளையா இருந்தா எப்பவோ நான் பிளேட்டை தந்திருப்பேனே. என்ன சொல்ற? அவன் உன் புள்ளடா. என்ன? ஆமா, அவன் உன் புள்ள. இப்ப தலைவிய போய் பார்த்து எனக்கு எல்லாமே தெரியும், என் பையனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் இதயத்தோட ரத்தத்தை எடுத்து சேயரை கொடுத்து அவன் காப்பாத்துறான். தலைவிக்கு இது தெரிஞ்சதும் அவ கதவை தரேன்னு சொல்லி கத்துறா. இப்ப தலைவன் ரத்தத்தை எடுத்து கொடுத்து சேயரை போய் காப்பாத்த சொல்றான். இப்ப தலைவன் வீக்கா இருக்கிறத பார்த்து உடனே ஜோ வந்து சேயரையும் யுன்ஷியையும் அவன் எடுத்து கூப்பிட அதோட அந்த ரத்தத்தையும் தட்டி விடுறான். ஏன் இப்படி பண்ண? உன்கிட்ட மருந்து இருக்கா? ஆமா. அப்ப இளவரசனை கொண்டது நான் தான். அப்புறம் ஏன்டா நீ இவ்வளவு நாளா மருந்து கொடுக்கல? ஏன்னா அவன் சாகணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்ப அவனோட இதயத்தை காயப்படுத்தி சேயரை காப்பாத்திருக்கான். அட பாவி, ஏன்டா இப்படி பண்ண? இது மட்டும் நான் பண்ணல, 7 வருஷத்துக்கு முன்ன ஷைஷுகிய நான் தான் கொல்ல பார்த்தேன். அப்பா அவன் தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு அவனோட சாவை யாராலையும் தடுக்க முடியாது. அதே நேரத்துல ஜோவோட ஆளுங்க தலைவனை கொல்ல பார்க்க ஆனா தலைவி வந்து அவனை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறா. நம்ம பையனை போய் காப்பாத்துமா, அதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, என் இதயத்துல இருந்து எவ்வளவு ரத்தம் வேணா எடுத்துக்கோ. லூசு மாதிரி பேசாத. ஏய், நான் எப்படியும் சாக தான் போறேன். உடனே அவனோட நிலைமைய பத்தி அவன் சொல்றான். அதாவது தலைவி ஒரு பவுடரை அவன் மேல யூஸ் பண்ணுவாள், அந்த விஷத்தை லேடி சாங் வந்து பியூர் பண்ணத சாவதான் தள்ளி போட்டாங்கன்னு அவன் சொல்ல இப்ப தலைவன் குணமானதும் தலைவி சேயர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க 3 பேருமே சந்தோஷமா இருக்க. அப்ப தலைவனுக்குள்ள ஜோ வந்து அவனோட ஆட்களோட வரான். உடனே தலைவன் அவனோட ஃபேமிலி அனுப்பி வச்சு அவங்களோட தனியா சண்டை போடுறான். அதே நேரத்துல தலைவி ஆர்மிய உதவி கூப்பிட்டு வந்து தலைவனை காப்பாத்துறா. அதோட ஜோவையும் கைது பண்றாங்க. நான் உனக்காக தான் இத பண்ணேன், ஆனா நீ ஒரு தடவை கூட என்ன லவ் பண்ணலையா? அப்ப தலைவனை எதிரி கொல்ல பார்க்க அது தலைவி மேல பட போக உடனே ஜோ குறுக்க வர அது ஜோ மேல பட்டு அவன் இறந்து போயிடுறான். உடனே தலைவன் அந்த வீரனை கொன்னுடுறான். கவலைப்படாத, நான் அரசர்கிட்ட உன்னை மன்னிக்க சொல்றேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, என்னோட ஒரே கவலையே நீதான். நம்ம முதல் தடவை மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட அம்மா என்ன தண்ணியில தள்ளி கொலை பார்த்தாங்க, அப்ப நீதான் என்ன காப்பாத்தின. அப்பத்துல இருந்தே நான் உன்னை லவ் பண்றேன். நான் என்ன நம்பின எல்லாரையும் ஏமாத்திருக்கேன், ஆனா உன்னை நான் எப்பவுமே ஏமாத்தினது இல்ல. உனக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன், எப்பவுமே உன்னை பாதுகாப்பேன்னு. உன்னை நான் காப்பாத்திட்டேன், இப்ப நான் சந்தோஷமா சாவேன் அப்படின்னு சொல்லி அவன் இறந்து போக இப்ப தலைவி தலைவனை டாக்டர் கிட்ட கொண்டு போக ஆனா தலைவன் சேயரை பார்க்கணும்னு சொல்ல உடனே தலைவி சேயரை பார்க்க கூப்பிட்டு போறா. ஆனா போற வழியிலே தலைவன் கீழே விழ, சுயி என்ன பாரு, டேய் சுயி என்ன மன்னிச்சிடு, நான் மறுபடியும் உன்னை விட்டு போக போறேன். இல்ல சுயி என்ன பாரு, இல்ல எழுந்து சுயி. உடனே அவனை டாக்டர் கிட்ட கொண்டு போறா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் பொழைச்சுக்கிட்டாரா? சொல்லுங்க. சுயி எங்க? அது வந்து எங்க அவனை நான் பார்க்கணும். சுயி நம்மளை விட்டு போயிட்டான். இல்ல இது உண்மை இல்ல, நீங்க சொல்றது உண்மை இல்ல. என் ஃப்ரெண்டு
அவர் உயிரோட இருக்கிறத பார்த்துதான் சொன்னான். கடைசியா உன் ஃபேமிலியோடு சேர்ந்துட்ட. ஆனா உன்னோட விஷத்துக்கு இன்னும் மாத்து மருந்து கிடைக்கலையே. ஆனா நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், உன்னையும் காப்பாத்துவேன். கண்டுபிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, என் ஃபேமிலியோட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டேன், அதுவே போதும். இல்ல, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு உன்னை காப்பாத்துவேன். இன்னும் 3 வருஷத்துல நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. ஆனா என்னோட பொண்ணை பார்த்த பிறகுதான் நான் சாவேன். அப்பா வாங்க. ஏய் சூயி வா. நம்ம ஹீரோ அன்னைக்கு நடந்த சண்டையில இறந்தானா இல்ல 3 வருஷத்துக்கு பிறகு அவன் இறந்தானான்னு தெரியல. ஆனா இந்த டிராமால 2 எண்டிங் இருக்கு. சண்டையில இறந்தா கூட பரவாயில்ல, ஆனா தலைவி கன்சீவான பிறகு இறந்தானா அது இன்னும் பேடான எண்டிங்கா இருக்கும். சோ அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன்.